இப்போ போகக்கூடாது. ஏய் ஏய் ஆமாம், கூப்பிடும்போது திரும்ப பார்க்க மாட்டோம். நம்ம வேற மாதிரி கூப்பிட்டா திரும்பி பார்ப்போம். ஒரு இவ்வளோ நம்ம அப்படி கூப்பிடணும்னு நினைக்கிறானோ. ராதா ராதா ஏய் உனதாண்டி பாரா, இவ்வளோ நேரம் நான் காட்டு கற்றுறோம், அப்பெல்லாம் திரும்பவே இல்லை. உன்னை தாண்டி என்ன சொன்னது திரும்புகிறோம். அப்போ இப்படி கூப்பிட்டாதான் திரும்புவாலும். சொல்லுங்க, எது கூப்பிட்டீங்க? ஏய் ரொம்ப நேரமா உன்னை கூப்பிட்டு இருக்கேன், உன் காதல விழல. ரொம்ப நேரமா கூப்பிட்டீங்களா? இல்ல, என் காதல விழல. ஏய் போய் சொல்லாத, ரொம்ப நேரமா உன்னை ஓய் ஓயின்றான், அப்புறம் ராதாங்கிறேன், உன் காதல விழவே இல்லை. இல்லைங்க, நிஜமாவே என் காதல விழல. இப்போ நீங்க கூப்பிட்ட போது என் காதல விழுந்தது, அதை திரும்பி என்னன்னு கேட்டேன். சரி, இப்போ உங்க பிரச்சனை என்ன? இவன் உண்மையை சொல்றாளோ போய் சொல்றாளோ? எதோ வேணாலும் கண்டுபிடிச்சலாம்ப்பா. இந்த பொண்ணுங்க மனசுல என்ன இருக்குன்றது மட்டும் எவ்வளோனாலையும் கண்டுபிடிக்க முடிய மாட்டுது. அது கண்டுபிடிக்கும் ஏதாவது மிஷினோ இல்லை ஏதாவது ஆப்போ வந்தாலும் உண்டு போல இருக்கு. என்ன போறேன்னு சொன்னாலும் நிக்க வச்சுட்டேன், எது சொல்லணும்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. என்னங்க என்ன? ஒன்றும் இல்லை. இப்போ நீ எங்கே போற? எங்கயா? அப்படியே நீட்டு அமெரிக்காவுக்கு போலான்னு இருக்கேன். என்ன ரொம்ப நக்கலா பேசுறான்? அப்புறம் என்னங்க, நான் தான் சொன்னல, குழந்தை மேல தனியா இருக்கா, அவளை போய் கிளப்பணும், அவளுக்கு டிஃபன் கொடுக்கணும், இதெல்லாம் சொல்லிட்டு தானங்க போறேன். அப்புறம் எங்க போறேன்னு கேட்டா என்ன அர்த்தம்? அதான் இப்படி சொன்னேன். இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சுது புரிஞ்சுது. நீ இப்போ மேல போகாத, கொஞ்சம் நேரம் கழிச்சு போ. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நல்ல நேரம் வருதா என்ன? ஏய் என்னடி நான் பாத்துக்கிட்டே இருக்க, ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்கான். இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதா? என் மேல பயம் விட்டு போச்சோ? பயமா? உங்க மாதிரியா? ஆமா, நான் பயப்படுறதுக்கு நீங்க என்ன எனக்கு ஹெட் மாஸ்டரா? அப்படியே குட்டச்சி இவ்வளோ. சரி என்ன பண்ண, இப்போ என் நேரம் இப்படி இருக்கேன். இவ கேள்வி கேட்டு நான் திருன்னு ஒழிக்கணும்னு இருக்கேன். பேசுடி பேசு, இது உன்டானு பேசு. என் டான் வரும்ல அப்ப இருக்கடி. என்னங்க? ஹலோ என்னங்க? என்னங்க? இல்ல, கேட்டதுக்கு பதில காணுமே. உங்களை பார்த்து பயப்படணும் நீங்களே, பயப்படுறதுக்கு நீங்க என்ன? நீ பயப்பட வேணாம், தெரியாம கேட்டுட்டேன். இப்போ நீ மேலே போக வேணாம், எனக்கு பசிக்குது, டிஃபன் வேணும், போய் டிஃபன் எடுத்து வை போ. குழந்தை ரொம்ப நேரமா தனியா இருக்கா, அவளை தூக்கிட்டு வந்துடுறேன், அப்புறம் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கணுமா? இவ மேலே போனா கண்டிப்பா கீழே இறங்க மாட்டான், லித்து குட்டி இவ்வளோ விடவே மாட்டான். இவ இப்போ இங்கே தான் இருக்கணும். நீ சொல்றல, எனக்கு வெளியில போகணும், டைம் ஆகுது, எனக்கு டிஃபன் வேணும், அந்த டிஃபன் எடுத்து வை. லித்து குட்டி கூட ரியா குட்டி மேலே தான் இருக்கும், 2 பேரும் விளையாடி தான் இருப்பாங்க. அப்படி எதனா லித்து குட்டி கத்துற சவுண்டு கேட்கும், அப்போ போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வா அந்த டிஃபன் எடுத்து வை. நீங்களா சொல்றது? லித்து குட்டியும் ரியா குட்டியும் 2 பேரும் குட்டி பசங்க, அவங்க 2 பேரும் மேல தனியா? வீட்டில் தானே இருக்காங்க, நம்ம எல்லாரும் இங்கே தானே இருக்கோம். கொஞ்ச நேரம் இரு, அப்புறம் நீ மேலே போ சரியா? இப்போ எனக்கு டிஃபன் எடுத்து வை போ, போய் டிஃபன் எடுத்து வை. சரிங்க சரிங்கன்னு சொல்லிட்டீங்க, நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போ போறேன். அப்பா இவ்வளோ இங்கே இருக்க வைக்கிறதுக்குள்ள நான் படாத பாடு பட வேண்டியதா இருக்கேன். இப்போ இன்னும் என்ன பண்றோம்? அப்போவே ஃபோன் பண்ணோம், வான்னு சொல்லிட்டு தானே வந்தோம், இன்னுமா வரோம்? மாமா சந்தியா, வா வா வா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அம்மா என்ன உன் ஃப்ரெண்ட் ஞாபகம் வந்துருச்சோ? அதான் உன் ஃப்ரெண்டை பார்க்க வந்துட்டியா? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஃப்ரெண்டு ஞாபகம் மட்டும் இல்லை, உங்க எல்லாரோட ஞாபகமும் வந்துருச்சு. அதான் எல்லாரையும் பார்த்துட்டு போயிடலாமே கிளம்பி வந்துட்டேம்மா. நான் வரக்கூடாதா? அச்சோ, யார் சொன்னா நீ வரக்கூடாதுன்னு? இதுவும் வீடுடா, நீ எப்போ வேணாலும் வரலாம், அடிக்கடி வந்து போயிட்டுறேன். அப்பதான் என் மருமக ராதாக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீ இப்போ வரலாமா அப்புறம் வரலாமான்னு யோசிக்கவே கூடாது. சொல்றல, இதுவும் வீடு, எப்போ வேணாலும் வரலாம் சரியா? சொல்லிட்டீங்களாம்மா? இனி பாருங்க, தினமும் வருவேன், தினமும் என்ன தினமும், இனிமே நான் இங்கேயே டென்ட் அடிச்சிட போறேன். தங்கிட்டுமா? சோறு போட்டு வளர்ப்பீங்களா? என்னம்மா இப்படி கேட்டுட்டேன்? தங்கிட்டுமா என்ன கேள்வி இது? நீ இங்கே இருந்துரு, நானும் உன்னை இங்கே இருந்துதான் சொல்றேன். சஞ்சு மாதிரி நானும் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன், என் பொண்ணு போல பார்த்து வளர்த்துக்கிறேன். இங்கே இருந்துரு, உங்க அம்மா வந்து கேட்கும் போது வேணா உனக்கு கொடுத்துறேன். ஆமாம்மா, இது சத்திரம் சாவடி பாரு, போற வரவங்க கண்டவங்களும் வந்து தாங்கிறதுக்கு. இந்த பொம்பளைக்கு அறிவு இருக்கா இல்லையா? இவ யார் இவன்? யார் எவரு ஊரு பேருன்னு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. ஆனா போறவங்க கிட்ட எல்லாம் பல்ல காமிச்சு பேச வேண்டியது, என் பொண்ணு போல என் பையன் போல சொல்லி வீட்டுக்குள்ள இழுத்து விட வேண்டியது. இந்த பொம்பளையும் நீங்க சொன்னதே சந்தோஷமா? நீங்க சொன்ன மாதிரி அடிக்கடி வந்து போறேன். ஏன்னா எனக்கு ராதா பார்க்கணுமா, ராதா ஞாபகமா இருக்கு, அதனால கண்டிப்பா அடிக்கடி வந்து போவேன். ஆனா டென்ட் எல்லாம் அடிக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. நான் மட்டும் இங்க டென்ட் அடிச்சேன், நீங்க கவலைப்படுறீங்களா பயப்படுறீங்களோ இல்லையோ? உங்க பிள்ளை அதான் மிஸ்டர் கிருஷ் சார், அவர் பயந்துருவாரு. அது சரி, என் பிள்ளையே வர்றேன் அப்படிதானே? சரி சரி, அவனையும் இந்த மாதிரி யாராவது வர்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதுக்கு நீதான் சரி. அதனால இங்கே இருந்துறேன், நீ வந்து பொறுத்தவரை இங்கே இருந்துலால. அத்த அவ என்னத்துக்கு வந்திருக்கா எதுக்கு வந்திருக்கான்னு தெரியாம சும்மா இங்கே இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா என்ன இவ்வளவு காலையில இங்க இந்த பக்கம் என்ன பூமி இப்படி கேட்டுக்கிட்டேன்? அவன் ஃப்ரெண்ட் பார்க்க வந்திருக்கான், இதெல்லாம் ஒரு கேள்வியா? ராதா ஞாபகமா இருக்குன்னு சொல்றாள், அதான் ராதா பார்க்க
இருக்கா? எனக்கு ஒன்றும் புரியல. ராதா என்ன பெரிய விஐபியா? நானும் காலையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவளை பார்க்கறதுக்கு ஆள் மேல ஆள் வந்துகிட்டே இருக்காங்க. இங்க என்னத்த நடந்துட்டு இருக்கேன்? நீங்களும் எதுவும் கேட்காம சிரிச்சிட்டு இருக்கீங்க. என்ன பூமி என்ன பேசிட்டு இருக்கேன்? ராதா நம்ம வீட்டுக்கு வந்து புது பொண்ணுமா? அவளை பார்க்கறதுக்கு அவங்க வீட்டு ஆளுங்க வராங்க. இது எந்த தப்பும் இல்லையே. அப்படி சொல்லுங்கம்மா. அண்ணியாரி, நான் என் ஃப்ரெண்டை பார்க்கணும். எப்ப நினைக்கிறனோ அப்பதான் என் ஃப்ரெண்டை பார்க்க ஓடி வந்துடுவேன். அண்ணியாரி, ஏன் எதுக்குன்னு நீங்க கேட்காதீங்க, சரிங்களா? ஏன்னா நீங்க எப்படி இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கீங்களோ அதை போல என் ஃப்ரெண்டும் இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கா. அதனால உங்களுக்கு இருக்கிற அத்தனை ரைட்ஸும் என் ஃப்ரெண்டுக்கும் இருக்கு, சரிங்களா? சரியா சொல்ல சந்தியா. ஆமா, என் மூத்த மருமகளுக்கு இந்த வீட்டுல என்னென்ன உரிமை இருக்கும் அதே அளவு உரிமை என் சின்ன மருமகளுக்கும் இருக்கு. நீ எப்ப வேணாலும் வாடித்தாங்க. என் மருமகளை பார்க்க நீ எப்ப என்ன வா. உன்னை பார்த்து என் மருமகள் சந்தோஷப்படுவானா? எனக்கு அது போதும். அதை விட வேற என்ன வேணும்? ஆண்டி, என்கிட்டயும் உன் அக்கா ஏண்டி தந்த காமிக்கிறான். உன் ஃப்ரெண்டு எப்போ வீட்டை விட்டு துரத்தலான்னு இருக்கான். அவளை இந்த வீட்டை பர்மனெண்ட்டாக வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறியும். வாழ வந்தவா எவடி வாழ வந்தவா? பாதியில இல்லை, இன்னும் 2-3 நாள் ஓட வந்தவடியாவா? ஓட விடுறேன் பாரு. என்ன அண்ணியாரே, மூச்சு பேச்சு காணும்? ஏதாவது பேசுங்க அண்ணியாரே. இல்லை, காலங்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்கேன். நான் கூட பெரிய இடம் காலையில் வகை வகையாக செஞ்சு வச்சிருப்பாங்க, சாப்பிட்டுட்டு போகலான்னு வந்திருப்பியோன்னு நான் நினைச்சேன். என்னம்மா இது? வீடு தேடி வந்தவங்க கிட்ட இப்படி தான் பேசுவாங்களா? ஐயா அம்மா, சந்தியா, அது ஒன்றும் இல்லைம்மா. பூமி ஐயோ அம்மா, என்ன அண்ணி சொன்னதை நான் கோச்சிக்க நினைக்கிறீங்களா? சீ, அப்படி நான் கோச்சிக்க மாட்டேன்ம்மா. அண்ணி என்கிட்ட விளையாடுறாங்களாம்மா. ஆனால் நான் விளையாட மாட்டேன். அண்ணியாரி, நீங்கள் விளையாட்டுத்தனமா சாப்பிட வந்தீங்கன்னு கேட்குறீங்க. நான் சீரியஸாகவே சொல்கிறேன். என் அம்மா வீடு என் அண்ணன் வீடு. ஆமாம், நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு போகலான்னா வாழ்ந்துருக்கேன். அது மட்டுமா, என் ஃப்ரெண்டு வாழ வந்த வீடு. வாழ வந்த வீட்டுக்கு நான் நல்லா மூக்கு பிடிக்கும் சாப்பிட்டுட்டு போகலான்னு வந்திருக்கேன். என்னம்மா, எனக்கு போடுவீங்களா? சந்தியா, எங்க பூமி சொன்னதும் நீ எது கோச்சிக்கிட்டே நினைச்சேன். நீ அதை ஜாலியாக எடுத்துக்கிட்டு இருக்க. அதுக்கு என்ன தங்கம்? உனக்கு போடாமலா? என் பொண்ணு இல்லை நீனும். உனக்கு போட்டு என்ன நானும் ஊட்டியை விடுறேன். நீ வாடி தங்கம். இதான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். அண்ணியாரி, சாப்பாடு போட ரெடியா? என்ன நான் சாப்பிட ரெடி. என்ன போடுறீங்களா? நான் உன்னை மூக்க உடைச்சு அனுப்பலான்னு பார்த்தா என் மூக்கை அப்படி உடைக்கிறேன். உன்னையும் ஃப்ரெண்டையும் மொத்தமாக அனுப்பி விடுறேன்டி. நீ போகும்போது உன் ஃப்ரெண்டையும் சேர்த்து அனுப்பி விடுறேன். கையோட பிடிச்சிக்கிட்டு போ. என்ன அண்ணியாரி, பேச்சே காணும்? அதான் சாப்பிட வந்துட்டேன்னு சொல்லிடுங்க. நீயே வாய் திறந்து சொன்னதுக்கு அப்புறம் போடாம இருப்பனா என்ன? வா எல்லாம் ரெடியா தான் இருக்கு, வந்து கொட்டிக்க. பூமி, நீ கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா பூமி. ஏன் அண்ணியாரி, நான் முதல்ல என் அண்ணனையும் என் ஃப்ரெண்டையும் பார்க்கணும். போய் பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டேன், அப்புறமா வந்து சாப்பிட்றேன். எடுத்து வைங்க, எனக்கு நீங்க தான் பரிமாறணும். நான் சாப்பிட்டு முடிச்சதும் நான் சாப்பிட்டு வச்சேன் பாருங்க எச்சு தட்டேன், அதையும் நீங்க தான் எடுக்கணும். ஏன்னா நீங்க இந்த வீட்டுக்கு ஆள் வந்திருக்க மருமக பார்த்தீங்களா? ஏய் அம்மா, ஏண்டி என்ன நக்கல் பண்ணிட்டு இருக்கான்? இருடி, உனக்கு சேர்த்து மூப்பு வைக்கணும். சந்தியா, நீ தப்பா எடுத்துக்காதம்மா. ஐயோம்மா, நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், நான் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன். அண்ணியார் என்கிட்ட விளையாடுறாங்க, எவ்வளவு வேணாலும் விளையாடட்டும். ஈடு கொடுத்து விளையாட நானும் ரெடி. எனக்கு இந்த மாதிரி விளையாட்டு விளையாடனா ரொம்ப பிடிக்காதம்மா. என்ன அண்ணியாரே, விளையாடிடுவோமா? சரி, இப்போ எனக்கு விளையாடுறதுக்கு டைம் இல்லை. நான் போயிட்டு என் அண்ணனையும் என் ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு வரேன், அப்புறமா விளையாடுவோம். ராதா எங்கம்மா இருக்கா? அங்கதான் இருக்காங்க, அங்கதான் மீன் ஹாலில் நின்றுட்டு இருக்காங்க. போமா போய் பேச. ராதா கிருஷ்ணன் 2 பேரும் அங்கதான் இருக்காங்க. நீ போ, நான் உனக்கு சாப்பிட பிடிக்காத கொண்டு வரேன். ஐயோம்மா, இந்த ஃபார்மாலிட்டி வேணாம். எனக்கு ஏதாவது வேணும், நான் ராதா கிட்ட கேட்கிறேன். அவன் எனக்கு எடுத்து தருவான். ஏன்னா அவ்வளோ இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக பார்த்தீங்களா? உங்கள் வீட்டுக்கு 2 மருமக இருக்காங்க, அவங்க செய்வாங்கம்மா. நீங்கள் எதுக்கு எல்லாத்தையும் எடுத்து செஞ்சுட்டு போங்க. நீங்கள் போயிட்டு உங்கள் பேத்திங்க கூட விளையாடுங்க. போங்கம்மா. அண்ணியாரி போங்க, எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைங்க, பேசிட்டு வந்து சாப்பிட்றேன். இவருக்கு இவர் கொஞ்ச நேரமா ஆளே சரியில்லாம இருக்காரு. குட்டி மேல தனியா இருக்கா, அவளை போய் பாக்குறேன்னு சொல்றேன். முதல்ல போய் பாருன்னு சொல்லுவாரு, இப்ப என்னடா பொறுமையா போய் பாத்துக்குவாங்கிறாரு. பேசுறது இவர் தானா? என்னாச்சுன்னு தெரியலையே. சரி, டிஃபன் தானே எடுத்து வச்சுட்டு நம்ம போவோம். சும்மா என்ன பண்றோம், வந்து தொலைறோம் பாரு. ராதா, ராதா, சந்தியா, ஏய் சந்தியா, வாடி வா. சந்தியா, வாடி வா. உன்னதான் எதிர்பார்த்தேன் தெரியுமா? நீதான் வருவேன்னு ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நீ வருவாங்கதையே மறக்கிற அளவுக்கு வச்சுட்டாங்க. இங்க அந்த அளவுக்கு என்னமா நடந்துச்சுடி. அடியே ரோதா, நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். எவ்வளவு நேரமா வாசல்ல தேவடி காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? இங்க உள்ள என்னென்ன நடந்ததுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். ஏய் சந்தியா, என்னடி நான் தான் பேசிட்டு இருக்கேன், நீ அமைதியா இருக்க. என்னடி ஆச்சு உனக்கு? என்ன பேசுறது, இன்னும் எனக்கு ஸ்கிரிப்ட் தரலையே. இப்ப நானா பேசலாமா வேணாவா? அதுக்கு அந்த மனுஷன் ஏதாவது சொல்லுவாரா? என்ன முடிச்சிட்டு இருக்கோம், எப்பவும் ராதா கிட்ட பேசுவோம், அப்படி பேசும். ஏதாவது முடிச்சு காட்டி கொடுத்தேன் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. அத்தடி, நான் உள்ளுக்குள்ள நின்னுறது இங்க கேக்குதே. சந்தியா, எதுக்கும் பயப்படாத, நீ பயப்படாத. நம்ம தைரியசாலில தைரியசாலி தானே. சந்தியா மேடம், வாங்க வாங்க வாங்க. என்ன மேடம் வந்துட்டு அமைதியா இருக்கீங்க?
அத ராதா கேக்குறானா எதுவுமே பேசாம இருந்து எதையாவது காட்டி கொடுக்கணும்னு நினைச்சோம். என்ன இவ்வளவு நேரம் மனசுக்குள்ள மாட்டிட்டு இருந்தாரு இப்ப நேரடியா மாட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சந்தியா ஏதாவது பேசிடுடி இல்ல அவ்வளவுதான். சந்தியா என்னடி ஆச்சு உனக்கு? வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்க. என்னடி ஆச்சு? ஒன்னும் இல்ல ராதா, சும்மாதான். ராதா நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? அது சரி, இவ திருத்தணும் முடிச்சு நம்மளுக்கு ஒத்துட்டு போயிடப்பல இருக்கு. கிரிஷ் ஏதாவது பேசி சாமாளி, இல்ல இவ கண்டிப்பா நமக்கு ஒத்து விட்டுருவா. என்ன சந்தியா மேடம், நீங்க ஏன் வந்தீங்கன்னு இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணுமா என்ன? அதான் ராதாவே உங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்களா? அப்புறம் என்ன ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தேன்னு நீங்க எக்ஸ்பிளனேஷன்லாம் இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் உங்களுக்கு யாராவது கேட்டாங்களா? அது சரி, எவ்வளவு உஷாரா இருந்தாலும் நான் ஏதாவது உளறி வைக்க போறேனோ? எவ்வளவு சிம்பாலிக்கா எனக்கு ஏத்துக்கிட்டாரு. கரெக்ட், நான் இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டேன். இவதானே நம்ம ஃபோன் பண்ணி வர சொன்னா? ஐயோ என்னடி ஆச்சு சந்தியா உனக்கு? எப்பவும் கரெக்டா தாண்டி இருப்பேன், இப்ப ஏன்டி இப்படி உளறி தள்ளுற? சந்தியா என்னடி ஆச்சு? ஒரு வார்த்தை பேசுற அப்புறம் தெத்தனை முடிக்கிற. ஏதோ கசாப்பு கடைக்கு வந்த ஆடு மாதிரி தெத்தனை முடிச்சுட்டு இருக்கேடி. அடி பாவி, கசாப்பு கடைக்கு வந்த ஆடா? ஐயோ இவ விட்டாக்கா நம்மள போட்டு தள்ளுறா போல இருக்கே. அந்த ஆள் போட்டு தள்ளுறோ இல்லையோ, இவன் நம்ம போட்டு தள்ளுறா போல இருக்கே. ஆமாண்டி ஆமா, ஏன் சொல்ல மாட்டேன். கசாப்பு கடையை பார்த்து ஆடு திருத்தனை முடிச்சாமதான் இருக்கேனே. உன் வீட்டுக்காரி என்ன அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுட்டு இருக்காருடி. இவ தைரியசாலினி, இவ கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்ச மாத்தியா? இப்படியே விட்டா இவ கண்டிப்பா என்னை கோத்து விட்டுருவான். இப்ப நான் தான் ஏதாவது சமாளிக்கணும். டேய் கிரிஷ் ஏதாவது சமாளி. ராதா என்ன கேள்வி இதெல்லாம்? வீட்டுக்கு வராதவங்க வந்திருக்காங்க, வந்தவங்க வாங்க உட்காருங்க ஏதாவது சாப்பிடுங்கன்னு கேட்பியான்னு பார்த்தா சும்மா நோண்டி ஏதாவது கேள்வி கேட்டுட்டே இருக்கோம். என்னங்க இவ எப்ப இப்படி இருக்க மாட்டாளா? இன்னைக்கு இப்படி இருக்கா பாத்தீங்களா? அத என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஏய் அது என்ன, நம்ம கிட்ட புதுசுல சந்தியாக்கும் அத சந்தியா கொஞ்சம் அதிர்ச்சியில இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன சந்தியா புதுசா வீட்டுக்கு வந்திருக்கோம் நான் அதிர்ச்சியில இருக்கேன். அதே அதிர்ச்சிதான். கேட்டியா? சும்மா அவளை போய் நோண்டி ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டேன். அவளே பாவம் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கான். இவ வேற கேள்வி கேட்டு தொலைச்சிருப்பாப்ல இருக்கேன். போ போய் முதல்ல அவள் குடிக்க ஏதாவது கொண்டு வா போ. நீங்க பேசுறது எப்பவுமே சந்தியாவை கண்டா பம்பு எடுத்துட்டு இருப்பீங்க. இப்ப நான் ஏதோ கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், நீங்க சந்தியாக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க தானே? ஐயா ஜாலி 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 ஜாலி. இவ என்ன மட்டும் கேள்வி கேட்பான்னு நினைச்சேன். பரவாயில்ல, இவன் அவரையும் சேர்த்து கேள்வி கேட்கிறான். மனசை திருத்தன்னு முடிக்கிறாரு. என்ன சொல்றாரு பாப்போம். ஓய் என்ன உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டு இருக்கேன். பின்ன என்ன மிரட்டி வைக்கிறீங்க? இப்ப என் ஃப்ரெண்ட் கேள்வி கேட்கறானே, பதில் சொல்லுங்க. என்ன சொல்றீங்கன்னு பாக்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உன் ஃப்ரெண்ட் என்ன பெரிய ஈவலா? அவளை சமாளிக்க எனக்கு தெரியாது. இந்த குட்டச்சி எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அதனால தானே இப்படி ஒரு பிளானே போட்டிருக்கேன். அது என்னமா சரிதான். உங்க பிளானால தானே இப்ப நான் திருத்தன்னு முடிச்சிட்டு இருக்கேன். நானா ஏதாவது பண்ணினா கூட இப்படி எல்லாம் முடிக்க மாட்டேன். நான் பாட்டுல வருவேன், ராதாவை பார்ப்பேன், கட்டிப்பிடிப்பேன், பேசுவேன், சிரிப்பேன், விளையாடுவேன், அப்படியே போயிடுவேன். ஆனா இப்போ ஐயோ கடவுளே. என்ன கேள்வி இது? நம்ம வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம், வந்தவளை போய் வம்பு இழுப்பனா? வந்தவளை வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு உபசரிக்கணும், அதை விட்டுட்டு வம்பு இழுப்பலாம். அதுவும் சந்தியாவை நான் போய் வம்பு இழுப்பனா? என்ன சந்தியா அப்படிதானே? அவர் எப்படி என்ன வம்பு இழுப்பாரு? அவர் ரொம்ப நல்லவர், வல்லவர். என்ன வம்பெல்லாம் இழுக்க மாட்டாரு. சந்தியா பேசுறது நீதானா? நீ அடி இவருக்கு நல்லவர்னு சர்டிபிகேட் கொடுக்குற? என்ன பண்றது, என்ன அந்த அளவுக்கு மந்திரிச்சு வச்சிருக்காருடி. இவ வேற ஒருத்தி நம்ம கேள்வி கேட்டு தொலைச்சிருப்பா போல இருக்கே. இதுக்கு அண்ணாலும் தேவலாம் போல இருக்கே. ஏய் இப்ப என்னது உன் பிரச்சனை? நீ என்ன வீட்டுக்கு வான்னு சொன்ன? வீடு தேடி வந்தவள அவர் சொன்னவன் நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. என்ன உட்காருன்னு கூட சொல்ல மாட்டியா? சிச்சி அப்படிலாம் இல்லடி. வா வா உட்காருடி. நீ உட்காரு, நான் போய் உனக்கு காஃபி கொண்டு வரேன். இல்ல பரவாயில்ல, நான் நின்னுட்டே இருக்கேன். காஃபிலாம் எதுவும் வேணாம். நான் வந்த வேலையை முடிச்சிட்டு டக்குனு கிளம்புறேன். ஷாப்புக்கு வர டைம் ஆகுது பாத்தியா? ஏய் என்னடி லூசு, வந்ததும் போறேன்னு சொல்றேன். ஏய் கொஞ்ச நேரம் இராண்டி, கொஞ்ச நேரம் இருந்து என்கிட்ட பேசிட்டு அப்புறம் போயேன். இல்ல ராதா, நான் ஷாப்புக்கு போயிட்டேன், அப்புறம் உனக்கு ஃபோன் பண்றேனே. ஏய் என்ன வந்தது காலைல சுத்தம் இருக்கிற மாதிரி கிளம்புறேன்றோம்? அதான் ராதா சொல்றாளோ, கொஞ்ச நேரம் இருந்து ராதா கிட்ட பேசிட்டேன், அதுக்கப்புறம் பொறுமையா போலாம். சரியா? என்ன சரிதானே? ஆமாமா சரிதான் சரிதான். ராதா உன்கிட்ட பேசணும் அவ்வளவுதானே? பேசலாமே. என்னாச்சு இவனுக்கு? இவளாவது இவர் பேச்சு கேட்கறதாவது. ஆனா வந்ததுல இவர் பேச்சு மட்டும் தானே கேட்டுட்டு இருக்கான். இவளும் சரியில்லை, இவரும் சரியில்லை. என்னமோ தப்பா இருக்கு, எனக்கு தெரியாம என்னமோ நடக்குது. சரி அப்புறம் கண்டுபிடிப்போம். இல்லடி என்னால. ஆமாமா நீ சொன்ன மாதிரி இங்க எந்த சம்பவம் நடக்கலதா? போதும், ரொம்ப நேரமா கையை பிடிச்சு தூங்கிட்டு இருக்க. வீடு பறக்க பக்கம் எனக்கு கடுப்பாகுது. உன்னை முதல் முறை கண்ட நொடியினில் தண்ணிக்குள்ள விழுந்தேன். அன்று விழுந்தவன் இன்னும் 7 மல மெல்ல மெல்ல கரைந்தேன். சொல்ல நினைத்ததை சொல்லி முடித்திட இல்லை இல்லை துணிச்சல். நெஞ்சில் இருப்பதை கண்கள் உரைப்பது ரொம்ப ரொம்ப குறைச்சல். கரைசே ஓட வள்ள புது
ஏய் போ போய் அவளுக்கு எனக்கு காஃபி கொண்டு வா போ. சரிங்க சந்தியா நீ உட்காருடி நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். தனியா விட்டுட்டு போற நானும் உட்காந்து வரட்டுமா? சந்தியா மேடம் நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட், நீங்க போய் கிச்சனுக்கலாம் அதுல நல்லா இருக்காது. நீங்க இங்க இருங்க. ராதா நீ போய் எடுத்துட்டு வான்னு சொன்னேன் போ. அவ அப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பா போ. ஆமாண்டி சந்தியா அவர் சொல்றதா கரெக்ட். கிச்சனுக்குலாம் வேண்டாம் நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு கொஞ்ச நேரம் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி ஆனா சீக்கிரம் வந்துரு. ரொம்ப நேரம் என்ன தனியா விடாத மறுபடியும் மந்திரிச்சிருவாங்க. மந்திரிச்சிருவாங்களா என்னடி சொல்ற? இவதான் இந்த வேலைக்கு இவதான் கரெக்ட்னு நினைச்ச பத்தியும் என்ன ஒதுக்கும். ராதா அவ அப்படிதான் ஏதாவது பேசிட்டு இருப்பா போ போய் எது கொண்டு வா போ. சரிங்க. நம்மள மறைக்கிறாரு நம்மளதான் மறைக்கிறாரு. சந்தியா எதுவும் பேசாது அமைதியா இருந்துரு. அமைதியா இருந்துட்டோம் நான் எதுவும் கேட்க மாட்டேனா? வாயாடி நீ தான் கரெக்டு. உன்னை சூஸ் பண்ண பத்தியும் என்ன ஒதுக்கணும். ஆமா எதுக்கு இந்த திருட்டு மொழி, எதுக்கு இந்த திருட்டு மொழி தடுமாற்ற பேச்சா? எப்போ போல ராதா கிட்ட பேச வேண்டியதானா? இப்படி ஏதாவது பண்ணு என்ன கோத்து விட்டலான்னு ஐடியா அப்படிதானே? என்ன ஆமாமா நான் அப்படி சொல்லல. இங்க பாருங்க என்ன நீங்க ரொம்ப ஓவரா மிரட்டுறீங்க பாத்துக்கோங்க. அதெல்லாம் நான் கரெக்டா நீங்க சொன்னது கரெக்டா செஞ்சிருவேன். நானா அதுல எக்ஸ்பர்ட் தான். எக்ஸ்பர்ட் தலை தெரியுது. திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு நான் சொன்னதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா செஞ்சிரு. ஏதாவது நான் மாட்டி விடணும்னு நினைச்சோம் போல கொசு நசுக்கிறாம நசிக்கிறோம் பாத்துக்கோ. கொசுதான் சார் இதெல்லாம் ரொம்ப ஓவர் பாத்துக்கோங்க. அதெல்லாம் நான் கரெக்டா செஞ்சிருவேன். வெயில நான் தானே இருக்கேன் அப்போ தெரியும் அந்த கிருஷ்ணன் வரணும். சரி நான் தான் ஒரு 10 minutes கழிச்சு உள்ள வான்னு சொன்னேன்னா ஏன் இவ்வளோ லேட்டாக வர? நான் அப்பவே உள்ள வந்திருப்பேன். உங்க அம்மா உங்க தங்கச்செல்லாம் பேசி பேசி இவ்வளோ லேட் ஆக்கிட்டாங்க. நான் ஃபோன் பண்ணதை நீங்க வெளியில வந்து கொடுக்க வேண்டியதை கொடுத்தீங்களா? அதுக்கப்புறம் உள்ள வரலாம். என்ன சார் வந்துட்டு ஃபோன் பண்ணுன்னு சொன்னீங்க, வந்துட்டு அத்தனை ஃபோன் அடிக்கிறேன். என்னமோ ஆடி எசஞ்சு வரீங்க. நான் எவ்வளோ நேரம் இங்கே நின்றுட்டு ஃபோன் அடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? போற வரலாம் நீங்க முடிச்சு பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். யாரு உன்ன போற வரவும் முடிச்சு பார்த்துட்டு போனோம். இதை நான் நம்பணும். என்ன கேட்குறீங்க? நானும் பொண்ணுதான் சார். என்னையும் முடிச்சு பார்த்துட்டு போவானுங்க. ஒன்றும் அப்பப்போ சொல்லிக்கிட்டேன் மறந்துடுது. அப்பப்போ ஞாபகப்படுத்தேன். ஞாபகப்படுத்தவா சார்? என்ன சார் என்ன கிண்டல் பண்றீங்களோ? உனக்கு கிண்டல் பண்றோம் நக்கல் பண்றோம் இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கும். உள்ள வந்துட்டு ஏதாவது சொதப்பணும் அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் பாத்துக்கலாம். இப்ப மட்டும் ஒரு மனுஷனா இருக்கதா நினைப்பு. என்ன சொன்ன? நீங்க ரொம்ப நல்லவரேன்னு சொன்னேன். அதெல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு. உள்ள வந்து சொதப்பாம பண்ணணும் அவ்வளவுதானே? அது கொஞ்சம் கஷ்டமா சார். இது வரைக்கும் நான் ராதா கிட்ட போய் சொன்னதில்லை சார். அவ கெட்டதுக்காக ஒன்றும் போய் சொல்லணும். இது அவன் நல்லதுக்காக தான். ப்ளீஸ் எனக்காக பண்ணு. எனக்காக இல்லைனாலும் உன் ஃப்ரெண்டுக்காக பண்ணு. இவ்வளவு கெஞ்சி கேட்குறீங்க பண்ணாம இருப்பேனா? பண்றேன். கெஞ்சி கேட்டனா? இல்ல இவ்வளவு தூரம் ஒரு பெரிய மனுஷன் சொல்லும்போது நான் செய்யாம இருப்பேனா? பெரிய மனுஷனா? அது சரி விட்டா வயசான நாய்க்கிற போல இருக்கு. ஏதோ ஒன்று இந்த சாரீஸ் எல்லாம் ராதா கைக்கு போகணும். இதாவா வாங்கிக்கணும். வாங்குறது மட்டும் இல்லை இதாவ கட்டணும். எப்படியாவது அவளை கட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து போ. புரியுதா? கட்ட வைக்கணுமா சார்? ஏது அவகிட்ட கொடுக்கணும்னு சொல்லுங்க கொடுத்துறேன். அது என்ன கட்ட வச்சுட்டு போகணும்? இதெல்லாம் உன்னால முடியும் பண்ணு. இந்த சாரி ராதா வாங்கிக்கணும். வாங்குறது மட்டும் இல்லை அவள் அதை கட்டியும் காட்டணும். அதை நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நீ இந்த வீட்டை விட்டு போகணும். புரியுதா? இல்லை உன்னை வெளியில் அனுப்ப மாட்டேன் பார்த்துக்கா. கோழி அமுக்கிற மாதிரி அமைக்க உள்ள போட்டுருவேன். கோழி அமுக்கிற மாதிரியா? இல்லை எனக்கு ஒன்றும் புரியல. ஆமா வர வர என்ன வச்சு ரொம்ப செய்றீங்க போல இருக்கேன். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நீ டம்மின்னு தெரியுது. டம்மி பாவா ஒரிஜினலா இருந்தா நீங்க வச்சவன கியமையோன்னு கத்தோம் பாரு கத்தவே இல்லை. டம்மியா? ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்களுக்காக காலங்கத்தில் வந்து இங்கே நின்றுக்கிட்டேன். அத்தனை ஃபோன் அடிக்கேன். ஒரு ஃபோனும் எடுக்கிறதெல்லாம் வெளியில வந்து பார்க்காம கிட்டத்தட்ட 1 மணி நேரமா இங்கே நின்றுட்டு இருக்கேன். என்னடானா என்ன டம்மியா சொல்லிட்டு இருக்கீங்க? சாரி நீ ஃபோன் பண்ண எனக்கு நல்லா தெரிஞ்சது. எப்படியாவது வெளியில் வரணும்னு நினைச்சேன். ஆனால் என்னால் வர முடியல. அதெல்லாம் ஆஃபீஸ் கால்னு சொல்லிட்டு வெளியில் வரலான்னு பார்த்தா ராதா விட மாட்டேன்ட்டோம். அவளை சமாளிச்சுட்டு வரதான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சரி அதே இப்போ வந்துட்டேனா? இங்கே பேர் இவன் லேட்டாக வந்துட்டான். அதனால இவனுக்கு ஏதாவது வச்சு செய்யணும்னு சொல்லி உடம்பு விஷயத்தில் ஏதாவது பண்ணோம். அப்புறம் ஆதி விஷயத்தில் நான் ஏதாவது பண்ணிடுவேன் பார்த்துக்கேன். என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் இல்லை ஆதிக்கு உனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவேன். டைவர்ஸா? நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. எப்படியும் லவ் பண்ணுவீங்களா? லவ்க்கு அப்புறம் கல்யாணம் தானே. அதுக்கப்புறம் நான் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவேன். ஐயோ நான் லவ்வே பண்ண மாட்டேன். லவ் பண்ணாதான் நீங்க டைவர்ஸ் வாங்கி தருவீங்க. நான் லவ்வே பண்ண மாட்டேன். நீ பண்ணாலும் பண்ணாலும் ஆதி முன்ன விட மாட்டோம். சரி அதெல்லாம் இருக்கட்டும். சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. இதை ராதா வாங்கணும். அதை கட்டிட்டு வந்து நிற்கணும். அதை நான் பார்க்கணும். புரியுதா? இது எல்லாம் நீ நடத்தி காட்டுற. நீ நடத்தாம இந்த வீட்டு வாசப்படி உன்னால தாண்ட முடியாது. தாண்ட விட மாட்டேன். வரலாமே வந்தா இடையில உங்க அம்மா உங்க தங்கச்சி என்ன மாட்டிக்கிட்டாங்க. என்ன பண்றது? அவங்க கிட்ட பேசிட்டு இப்பதான் வரேனே. அம்மாவா? சரி ஓகே நல்ல வேலை வெளியில இருந்து ஃபோன் பண்ணீங்க. உள்ள வந்துட்டேன்.
சார் நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டேன் எடுத்து கொடுங்கன்னு சொல்லாம இருந்தீங்க அதுவே சந்தோஷம். சார் உங்களுக்கு என்ன பத்தி எப்படி தெரியுது? அதெல்லாம் என்கிட்ட ஒருத்தவங்க ஒரு ஹெல்ப் கேட்டா கரெக்டா செஞ்சு கொடுத்துறேன் பாத்துக்கோங்க. பார்த்துட்டு தானே இருக்கேன் நீ செய்யற ஹெல்ப். அப்பா உன்னை வச்சு நான் சமாளிக்கிறதுக்குள்ளார சரி அவ வந்ததும் நான் சொன்ன மாதிரி சொல்லி கொடுத்துரு. ஏதாவது சொதப்புனா பொசு உனக்கு என்ன பண்ணானே தெரியாது பாத்துக்கான். என்ன பண்ணுவீங்க? நான் சொன்னதுல ஏதாவது சொதப்பேன் ஆதி விட்டு உன்னை டைவர்ஸ் பண்ண சொல்லிருக்கேன் பாத்துக்கான். டைவர்ஸா? எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகலையே. லவ் பண்ணிட்டு தானே இருக்கீங்க அதுதான் சொன்னேன். ரெண்டு பேரும் பிரிச்சு விட்டுருவேன். அட பாவி இன்னும் நான் லவ் அந்த ஆள்கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்குள்ள பிரிச்சு விட்டுறோம் போல இருக்கீங்களே. சந்தியா இந்த ஆள் ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெலோ. கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அவர் சொன்னது கரெக்டா செஞ்சிருடி. சொதப்பி கிதப்பி வச்சிடாத. நம்ம வாழ்க்கையில மண்ணடி போட்டுறாரு போல இருக்கே. ஏய் என்ன நான் சொன்னது மனசுல இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்து பண்ண. பண்றேன். வெரி குட். இதுதான் நல்ல பொண்ணுக்கு அழகு. சொன்னது கரெக்டா செஞ்சிடணும். செஞ்சிருமா? செஞ்சிடறேன். சந்தியா இந்த நீ காஃபி எடுத்துக்க. இருக்கட்டும் நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். இந்த அதுக்கு முன்னாடி இதை வாங்கிக்க. என்னதுடி? லூசா என்னடா? நேற்று என்கிட்ட என்ன கேட்டா? சாரி தானே கேட்டானா? உனக்காக நான் சாரி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த சாரி எடுத்துக்க. அட ஆமால சாரிடி. இதுக்கு தான் உன்னை காலையில எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதை சொன்னேன் நடந்த குளறுபடினா எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஏடி வாங்கிக்கிறேன். புரியுது. சரி இந்த எடுத்துக்கோ. ஒரு நிமிஷம் இரு கப்பலாம் வச்சுட்டு வரேன். இங்கடி வாங்கிக்க. எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கானே ஓபன் பண்ணி பாத்துக்க. என்ன பிடிச்சிருக்கா? ஏறுமா நீ எது எனக்கு எடுத்து கொடுத்தாலும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எது வந்தாலும் சரி கொடு. நான் எது எடுத்து கொடுத்தாலும் உனக்கு பிடிக்கும்ல. இதுல எல்லாமே உனக்கு பிடிச்சதா தான் இருக்கும். இந்த லூசு இதை நீ சொல்லணுமா? என்னை பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு எப்படி எடுத்து கொடுத்தா உனக்கு பிடிக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. சரி கொடு. சந்தியா என்னடி இதெல்லாம் எல்லாமே காஸ்ட்லியா இருக்க மாதிரி இருக்கு. இதுக்கு இப்படி தான் வாங்கணும்? சும்மா சாதாரணமா வீட்டுக்கு கட்டிக்கிற மாதிரி வாங்கினா போதாதா? இவ்வளவு காஸ்ட்லியா எடுக்குமா என்ன? வீட்டுக்கு கட்டிக்கிற மாதிரி அப்படியெல்லாம் வாங்கினா பிடிக்காதுல்ல. அதான் இப்படி வாங்கினேன். இதுதான் உனக்கு நல்லா இருக்கும். சும்மா இதுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்க. நல்லா இருக்கா இல்லையா அதை மட்டும் பாரு. எருமை மாடு நல்லா தான் இருக்குடி. பின்ன எவ்வளவு விலை உயர்ந்ததா இருக்கேன். நல்லா நல்லா இருக்கும். இதெல்லாம் அந்த காசுக்கு அடங்க மாடி. அதனால தான் நீ பாக்குறேன். எருமை மாடு உங்ககிட்ட யார் காசு கேட்டது? உடனே வாங்கிட்டு வந்து கொடுத்தா நல்லா இருக்கான்னு மட்டும் பாரு. இது எவ்வளோ அப்படி இப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காத. காசு கொடுக்குறேன்னு அதை இதுன்னு சொல்லிட்டு இருக்காத. மூடிக்கிட்டு போட நல்லா இருக்கான்னு பாரு. அப்படின்னு சொல்லாத. நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும். உன்னை மேற்கொண்டு நான் கஷ்டப்படுத்தலாம் விரும்பலாம். நீயே தனியாக வந்து இருந்து வேலை பார்த்துக்கிட்டு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். உன்னை மேற்கொண்டு நான் கஷ்டப்படுத்தலாம் அப்படிலாம் இல்லை. நீ இதுக்கான காசை வாங்கிக்க. அதான் பெஸ்ட். சரியா மடி தெய்வமே நீ என்னை எந்த வகையில் கஷ்டப்படுற? இது நியாயமா? உன்னோட பொருள் என்ன என் மூலமா உங்ககிட்ட வந்து சேரணும்னு இருக்க. இங்க பாரு ஒழுங்கா இதை எடுத்துட்டு போய் கட்டிக்கோ. முன்னாடி சொல்றேன் என்னோட பொருளா? இல்லடி இப்ப உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன்ல நீ தானே கட்டிக்க போற. அந்த அர்த்தத்துல சொன்னேன் இது உன்னோட பொருள். ஏன்டி நிறைய கேள்வி கேட்கறேன்? இங்க பாரு அதான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டல. நீ கேட்ட நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டல. நல்லா இருக்கு உனக்கு பிடிச்சிருக்கலாம். எல்லாம் நல்லா இருக்கா? இல்லடி இருந்தாலும் எனக்கு என்னமோ உனக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி இருந்துச்சா அதான் கஷ்டம். என்ன சரி மாடு நான் வாங்கி கொடுத்தாலே கஷ்டப்பட மாட்டேன். இப்ப இதை நான் வாங்கவே இல்லையே. பிடிச்சிருக்கான்னு கேளு. கேக்குறேன் அதுக்கு தானே வர வச்சிருக்கீங்க. கேட்டு சொல்லிட்டா போதும். கேளு. பிடிக்கலன்னு சொன்னா எல்லாத்தையும் வாங்கிடுவீங்களா என்ன? ஏன் வாயாடி அவளுக்காக எடுத்திருக்கோம். அது அவளுக்கு பிடிச்சிருக்கோம்ல அதுக்கு தான் கேட்கறேன். அப்படி கரெக்ட் கேட்டுருவோம். ராதா என்னடி சாரி பார்த்துட்டு அப்படியே அமைதியா இருக்க. சாரிலாம் எப்படி இருக்குன்னு சொல்ல. கலர் பிடிச்சிருக்கா டிசைன் பிடிச்சிருக்கா உனக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா எடுத்து பார்த்து சொல்லிடி. இதுல பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு எப்படி இருந்தா பிடிக்கணும் உனக்கு தெரியாதா? அதான் நீ பார்த்து வாங்கிட்டு வந்திருப்பீங்க. எனக்கு எல்லாமே பிடிக்கும். நீ எடுத்து கொடுத்தா எது வேணாலும் எனக்கு பிடிக்கும். இந்த இங்கெங்க மங்கெங்கெல்லாம் நான் கேட்கல. எடுத்து பார்த்துட்டு ஒன்று எப்படி இருக்கணும் வாயால இது சொல்லு. அப்பதானே கேட்கறவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். என்னது கேட்கறவங்களுக்கா? என்னடி வளர்ற? ஐயோ சந்தியா எதுக்கு நீ இப்படி வாய் விட்டு வைக்கிற? இல்லடி கேட்கறவங்க நான்தான். இப்போ அந்த புடவை எடுத்து நீ பார்த்து இந்த டிசைன் நல்லா இருக்கு இந்த கலர் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா எடுத்து கொடுத்த எனக்கு சந்தோஷமா இருக்கல. அந்த வார்த்தையை கேட்கும் போது அதுக்காக தான் எடுத்து பார்த்து சொல்லடி. அப்படியா சரி நீ எடுத்து பார்த்து சொல்லிட்டா போகுது. ஒரு நிமிஷம் இரு. சந்தியா பிளாக் கலர் டி. எங்க சித்தி என்ன பிளாக்கே எடுக்க விட மாட்டாங்க. ஆனா நீ அழகா எடுத்து கொடுத்துருக்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? ரொம்ப பிடிச்சிருக்குடி. ஆமா எனக்கு பிளாக்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கும் தெரிஞ்சது பெரிய விஷயம். அவங்களுக்குமா? யாருக்கு சொல்ற? அது வந்து ஆதி சார் நம்ம ஷாப்ல தானே சார் எடுத்தேன். அப்ப ஆதி சார் கூட இருந்தாரா அதுதான் சொன்னேன். இந்த கலர்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் உனக்கு பிளாக் கலர் பிடிச்சிருக்கல? பிடிச்சிருக்காவா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி.
எப்படி இருக்கு? எனக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்காவா? ஒரே ஒரு நிமிஷம். எப்படி இருக்கு? வேற லெவல். இருக்காத பின்ன. ராதாக்கு எது எது கட்டினா அழகா இருக்கணும் பார்த்து பார்த்துல செலக்ட் பண்ணுங்க. என்னடி நல்லா இருக்கான்னு கேட்டா அமைதியா பார்த்துட்டு இருக்கா. சொல்லு நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கா இல்லையாவா? வேற லெவல்ல இருக்குடி. சூப்பரா இருக்கு. சரி உனக்கு எல்லா சாரீஸும் பிடிச்சிருக்கலாம்? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது போதும். இதை தானே எதிர்பார்த்தாங்க? இது போதும். எதிர்பார்த்தாங்களா? எதிர்பார்த்தேன். அதுதான் டங்க் ஸ்லிப் ஆகி எதிர்பார்த்தாங்கன்னு சொல்லிட்டேன். ஏண்டி விடடி. என்னமோ நீ சரியில்லை. வந்ததுல இருந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. ஏதோ உளறிட்டு இருக்கா. உனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. பேகி பிடிச்சிருச்சோ? உன்னை கூட்டிட்டு போய் மந்திரிக்க தான் செய்யணும். மந்திரிக்கலாம். ஆல்ரெடி மந்திரிச்சு தானே விட்டுருக்காங்க. நீங்க பாத்தீங்களா சார்? இப்போ என்கிட்ட சாரி இல்லைலாம் கிடையாது. எக்கச்சக்கமா இருக்கு. என் ஃப்ரெண்டு எனக்காக எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். இனிமே என்கிட்ட இல்லைன்னு நீங்க கவலைப்பட வேணாம் சார். எனக்கு போதுன்ற அளவுக்கு என் ஃப்ரெண்டு செஞ்சுட்டான். என்கிட்ட இப்ப நிறைய இருக்கு. அப்படியும் இருந்தா சொல்றோம். அட அறிவு கட்ட குருமட்டை. வாங்கி கொடுத்ததே அந்த மனுஷன் தான். அந்த மனுஷன் கிட்டே போயிட்டு நிறைய இருக்குன்னு சொல்றானே. எவ்வளவு வாங்கினது அவர் தாண்டி. இனிமே என்கிட்ட எதுவும் இல்லை நினைச்சு நீங்க வருத்தப்பட வேணாம் சார். இப்ப என்கிட்ட எல்லாமே இருக்கு. எனக்கானது எல்லாமே என் ஃப்ரெண்டு எனக்கு போதுன்ற அளவுக்கு செஞ்சுட்டான். எனக்கு இது இருக்கு. என் ஃப்ரெண்டு இருக்கா. எனக்காக செய்யறதுக்கு இவ இருக்கா. இது போதும் எனக்கு. அப்போ நான் கொடுத்ததை நீ வாங்கிக்க மாட்டேன் அப்படிதானே? சார் அதான் நான் நேற்றே சொல்லிட்டேனே. மறுபடியும் அதையே கேட்டா எப்படி? ஆமா கண்டிப்பா நீங்க கொடுத்ததை நான் வாங்கிக்கவே மாட்டேன். மன்னிச்சிடுங்க. நான் அப்படி சொல்றதுனால உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் நான் வாங்கிக்க கூடாது. அதானே கரெக்டு. நான் வாங்கிக்க மாட்டேன். இங்க பாரு, நான் உன்கிட்ட விளக்கம் கேட்கலாம். நான் சொன்னது தப்புன்னு உன்கிட்ட சாரி கேட்டுட்டேன். நீ இன்னமும் அதே மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தா அது சரியா சொல்லு? சரி இப்போ அதெல்லாம் விடு. நான் வாங்கி கொடுத்ததை வாங்கிப்பியா வாங்கிக்க மாட்டியா? நான் கொடுத்த சாரி எடுத்து கட்டுவியா கட்ட மாட்டியா? கண்டிப்பா நீங்க வாங்கி வந்த சாரியை நான் எடுக்கவும் மாட்டேன் கட்டவும் மாட்டேன். தொடவே மாட்டேன் சார். எப்படி எப்படி? நான் வாங்கி கொடுத்த சாரியை வாங்கவும் மாட்டேன் கட்டவும் மாட்டேன், ஏன் அது தொடவும் மாட்டேன் அப்படிதானே? ஆமாங்க கண்டிப்பா உங்க சாரியை நான் தொட கூட மாட்டேன். அப்படி இருக்கும்போது அதை நான் எப்படிங்க வாங்குவேன்? அதை நான் எப்படி கட்டுவேன்? ஐயோ இவ வேற ஒருத்தி. வீர வசனம்லாம் பேசிட்டு இருக்காளே. அடியே ராதா, அவர் கொடுத்த சாரியை தாண்டி இப்ப தொட்டுட்டு உன் மேல போட்டுக்கிட்டு இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல வேற நான் தொட மாட்டேன் வாங்க மாட்டேன் கட்டவும் மாட்டேன் சொல்றானே. கட்டவும் வச்சிருவோம். இங்க பாருங்க, எனக்கு ஏதாவது தேவைன்னா எனக்காக செய்யறதுக்கு என் ஃப்ரெண்ட் இருக்கா. அப்படியே அவளால முடியலனாலும் நான் ஆசையே பட மாட்டேன். எனக்கு இப்போ போதுன்ற அளவுக்கு புடவை வந்துருச்சு. இதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேணாம். நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கின புடவையா எடுத்துகிட்டு போய் அத்தை அக்கா சஞ்சுன்னு இவங்க எல்லாத்துக்கும் கொடுங்க. அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா நீங்கள் வாங்கி கொடுக்குற புடவைய கட்டுறதுக்கான எல்லா தகுதியும் அவங்களுக்கு தான் இருக்கு, எனக்கு இல்லை. உன்கிட்ட இருக்கா? அது போதும். உனக்கு தேவையானது உன்கிட்ட இருக்கணும். அது யார் வாங்கி கொடுத்தா என்ன? உன்கிட்ட இருக்கலாம். இதுவே எனக்கு போதும். நான் வாங்கின சாரிசா அது யாருக்கு போய் சேரணுமோ கரெக்டாக போய் சேர்ந்துருச்சு. அதுவும் போதும் எனக்கு. ஏ ராதா சொல்லு சந்தியா, இந்த சாரி வந்துச்சு இல்லடி. இன்னும் எதுக்கு ஆசையில இருக்கா? போய் ஒரு சாரி கட்டிட்டு வா. வாங்கி கொடுத்த சாரியை கட்டிட்டு வந்தீங்கன்னா வாங்கி கொடுத்தவங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. ஓடு சீக்கிரமா போய் ஒரு சாரி கட்டிட்டு வா. ஓடி. இப்பவே வா. பரவாயில்ல இருக்கட்டும், கொஞ்ச நேரம் கழிச்சு கட்டிக்கிறேன். இப்பவே கட்டி வைக்க உனக்கு என்னடி கஷ்டம்? போடி. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கிளம்பிடுவேல. அப்ப நான் பார்க்க முடியாதுல. இப்பவே பார்க்க வேண்டியவங்க பார்க்கணும்ல. போமா போ சீக்கிரம் போடி ஏறுமா. சரி போறேன், போய் காட்டிட்டு வரேன். உடனே திட்டாத. முதல்ல அதை செய். போறேன்டி. வாயாடி, ரொம்ப தேங்க்ஸ். எனக்காக இந்த வேலையை பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் வேணாம். உங்க தேங்க்ஸ் நீங்க வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலா நான் கேட்டதை சொல்லுங்க. நான் கேட்டது என்னாச்சு? என்ன கேட்டோம்? என்ன கேட்டேனா? சார் சாரி பேக் என் கையில கொடுக்கும்போது இந்த சாரியை நீங்களே கொடுக்கலாமோ, இதையே என்கிட்ட கொடுக்க சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு அப்புறமா பதில் சொல்றேன்னு சொன்னீங்க. அந்த பதில சொல்லுங்க. அதுவா? அதான் ராதா சாரி வாங்கிட்டாளா? இப்ப எதுக்காக? அதை விட. இதேவா? அப்படியெல்லாம் விட முடியாது சார். நீங்களும் ராதா கிட்ட சாரி கொடுத்துக்கலாமே. எதுக்கு நீங்க வாங்கின சாரியை நான் வாங்கினது சொல்லி கொடுக்க சொன்னீங்க? எனக்கு இப்ப அதுக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும். நீ வாங்கி கொடுத்தாலே அவன் வாங்க மாட்டான். அப்படி இருக்கும்போது நான் வாங்கி கொடுத்த மட்டும் வாங்கிப்பாளா? அதுக்காக தான் சொன்னேன் நீ கொடுன்னு. அப்படியா? நீங்க பாருங்க சார், எனக்கு ராதா பத்தி நல்லா தெரியும், உங்களை பத்தி ஓரளவுக்காக தெரியும். இப்ப நீங்க சொல்றீங்க பத்தியா பதில், இதுக்கு அது பதில் இல்லைன்னு எனக்கு தெரியும். என்ன நடந்து சொல்லுங்க. ராதா என்கிட்ட இதையும் மறைக்கிறான். நீங்களாவது சொல்லுங்களேன், என்னாச்சு? என்னன்னு சொல்லுங்க சார். நீ யோசிக்கிறது கரெக்டு தான். ராதா உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணுவான்னு நினைச்சேன். ஆனா உங்ககிட்ட எதையுமே சொல்லலாம். அதுல இருந்து தெரியுது இந்த வீட்டில் நடக்கிற எதையுமே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அவள் உறுதியாக இருக்கான்னு மட்டும் தெரியுது. சரி நான் சொல்றேன், வா அப்படி போய் பேசுவோம். ராதா வந்து கேட்டுட்டா கஷ்டமாயிடும்.
என்ன நடந்துட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இவன் இந்த வீட்டுக்கு வந்து 2 நாள் கூட முழுசா ஆகலாம். ஆனா அதுக்குள்ள இவ்வளவு தேடி ஆள் மேல ஆள் வந்துட்டே இருக்காங்க. இந்த வீட்டுல இருக்கவங்க யாரும் எதுவும் கேட்கவே மாட்டாங்கக்கா. உனக்கு இப்ப ஏற்பட்ட கேள்வி எனக்கு எப்பயே ஏற்பட்டுச்சு கவின். இதை நான் கேட்டா கிருஷ்ண முன்ன வந்து நின்று அவளுக்கு சப்ப கட்ட கட்டுறான். அவளுக்காக அவன் போய் சொல்லிட்டு இருக்கான். அவ தான் அவனை ஃபோன் பண்ணி வர வச்சிருக்கான். ஆனா இவன் நான் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன்னு பழைய தான் பேர் எடுத்து போட்டுக்கிறான். சரி இவன் தான் ஏதோ அவன் மயக்கத்துல இப்படி கிடக்குறான்னு பார்த்தா அந்த மாமியார் பொம்பளை அப்ப அதுக்கு மேல சின்ன மருமகன்னு விட்டா உயிரை விட்டுருவா போல இருக்கு. அப்படி தவளை மேல தூக்கி வச்சுட்டு ஓடுறான். அவளுக்கு கூட்டிட்டு போய் அவார்டு கொடுத்துருவா போல இருக்கு. அக்கா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ சரியா படலக்கா. நீ கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து உன் அதிகாரம் தான் கொடி கட்டி பறந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ இவ வந்து 2 நாள் கூட முழுசா ஆகல. ஆனா அந்த கிறிஷ் உன் மாமியார் உன் வீட்டுக்காரன்னு எல்லாரும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவளுக்கு கொடி பிடிச்சிட்டு இருக்காங்க. என்னமோ நம்ம கையை விட்டுட்டு நழுவி போற மாதிரி இருக்குக்கா. ஆமா கவின், நீ சொல்றது உண்மைதான். அந்த கிறிஷை என் கைக்குள்ள எப்படி வச்சுட்டு இருந்தா தெரியுமா? எது பண்ணாலும் என்ன கேட்டுட்டு தான் பண்ணணுங்கிற அளவுக்கு வச்சுட்டு இருந்தேன். ஏன் தண்ணி குடிக்கணும்னா கூட அண்ணி தண்ணி குடிக்கிறமான்னு கேட்டு குடிக்கிற அளவுக்கு வச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்போ அவன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். ஆனா எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. நானா போய் கேட்டாலும் என்கிட்ட அவன் பேசக்கூட மாட்டேங்கிறான். எனக்கும் இது சரியா படலதான். அக்கா நம்ம இப்படியே அமைதியா இருந்தோம். நம்ம கையை மீறி எல்லாமே போயிட்டு இருக்கோம்க்கா. இதுக்கு மேலே நம்ம அமைதியா இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. நீ என்ன நினைக்கிற? கவின், நீ இதை எனக்கு சொல்லணுமா என்ன? முதல் வேலையே இந்த ராதாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். இவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டா பழையபடி எல்லாம் ஏன் கண்ட்ரோலுக்கு வந்துடும். இவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கான வழியை பார்க்கணும். பார்க்குறேன். இன்னும் நான் என் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இனிமே ஸ்டார்ட் பண்ணுறேன். இவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்துறேன். அதுக்கு தான் அந்த புடவை ஏற்பாடு பண்ணேன். ஆனால் அதுக்குள்ளே அவன் மனசு மாறிட்டான். இது என்னதான் சொக்குப்படி போட்டான்னு தெரியணும். எந்த நேரமும் அவளை ஒரு மாதிரி பார்க்குறான். அவள் ஏதாவது பேசலாம் என்னமோ மயங்கி கிறங்கி போய் நிற்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இவன் ரோகிணின்னு பித்து பிடிச்சி போய் அழைச்சிட்டு வந்தான். ஆனால் இப்போ என்னடானா ராதா மயக்கத்தில் இருக்கான்னு எனக்கு தோணுது. என்னக்கா அவ மயக்கத்துல இருக்கானு தோணுதுங்கிற? அப்படியெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாதுக்கா. அவனுக்கு எந்த பொண்ணும் அவசியம் வரக்கூடாது. அது மட்டும் இல்ல எந்த பொண்ணும் அவன் லைஃப்ல நிரந்தரமா இருக்கவும் கூடாது. அப்படி முடிவு பண்ணி தானே ரோகிணி இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். இவெல்லாம் ஏமாத்திரம். இவளையும் அதே போல வீட்டை விட்டு அனுப்பணுக்கா. கண்டிப்பா கவின், முறைப்படி வந்தவளையும் ஓட விட்டாச்சு. இவன் ஏமாத்திரம். சீக்கிரமே இவளை வெளியில அனுப்பிடுறான். அனுப்பி விடுறான். பாத்திரலாம். நான் இங்க பால்கனியில இருக்கேன். எனக்கு கொஞ்சம் காபி கொண்டு வாங்க. டேய் கவின், நேத்து சஞ்சனா கிட்ட பேசணும் சொன்னீங்க. என்னாச்சு? அது ஏன் கேட்கிறான்? பேசலான்னு போகும்போது தான் இந்த மாமியார் பொம்பளை வந்து நின்னுச்சு. நான் என்ன பண்ணேன்? சரி இப்போ நீ என்ன பண்ண? அவ பால்கனியில இருக்க நம்பர் போ. இப்ப போய் அவகிட்ட பேச்சு கொடு. டேய் ஏதாவது பண்ணுடா. அவளை உன் வலையில சிக்கணும். அவ உன் வலையில சிக்கணும். இந்த ராதா இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும். இந்த கிருஷ்ண அவஸ்தப்படணும். பாளையப்படி அந்த மாமியார் கிழவி மூளையில உட்காந்து மூக்கு சொல்லணும். இதுதான் நடக்கணும். ஆமாக்கா இன்னமும் இந்த வீடு கொஞ்சம் சந்தோஷத்துல இருக்க மாதிரி எனக்கு பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த வீட்டுல இருக்கவங்க யாரும் கொஞ்சம் கூட சந்தோஷத்துல இருக்கக்கூடாது. நீ சொன்னதாக்கா சாரி. இந்த ராதா விஷயத்துல நான் சஞ்சனா விஷயத்த அப்பப்போ கோட்டை விட்டுறேன். நீங்க கோட்டை விட மாட்டாங்க. இப்போ நான் போய் அவகிட்ட பேசுறேன். ஆமா கவின், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கிருஷ்ண ஆஃபீஸ் கிளம்பிடுவோம். அப்புறம் அந்த மாமியார் பொம்பளை அது படுக்க போயிடும். இந்த ராதா குழந்தை தூக்கிட்டு ரூமுக்கு போயிடுவான். சஞ்சனா தனியாக தான் இருப்பான். அந்த பக்கம் யாரையும் வரவிடாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். ஓ முதல்ல போய் அவகிட்ட பேச்சு கொடு. அவளை எப்படியாவது உன் வலையில சிக்கவன். சரிக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன். என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ என்ன பண்ண போறேன்? ஏன் இப்போ உனக்கு நல்ல நேரம் இல்லையா என்ன? ஐயோ அக்கா இப்போதானே அவ கேட்டோம் அம்மா எனக்கு காஃபி கொண்டு வாங்கன்னு. இப்போ நான் அங்கே போய் நின்னா இந்த மாமியார் பொம்பளை காஃபி எடுத்துட்டு வந்து நிற்கும். அப்புறம் என்னால் ஃப்ரீயாக பேசக்கூட முடியாதுக்கா. அந்த பொம்பளை வந்துச்சுன்னா என்னையும் கையோடு சேர்த்து கூட்டிட்டு வந்துடும். அந்த பொம்பளை எவ்வளோ உஷாராக இருக்க தெரியுமா? பொண்ணுக்கிட்ட என்ன பெருசாக பழகவே விட மாட்டேங்குது. கிட்ட நெருங்கவும் விட மாட்டேங்குது. பொண்ணு பத்திரமா பார்த்துக்கலாமா? ஓ இதுதான் உன் பிரச்சனையா? சரி இப்போ நீ போய் சஞ்சனா கிட்ட பேச. காஃபியை நான் கொண்டு வரேன். அந்த பொம்பளை கொண்டு வராது, நான் கொண்டு வரேன். ஓ நீ போய் சஞ்சனா கிட்ட நெருக்கமா பேச பழகு. டேய் அவ நீ இல்லாம இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அவளை கொண்டு வாடா. ஏய் என்னடி எதுக்கு இப்ப இப்படி பாத்துட்டு இருக்க? ஓய் பத்தி அவளுக்கு பிரியா நீ இப்ப வர ரொம்ப சரியில்லை. அம்மாவை எது தெரிந்து பேசிட்டு இருக்க. அம்மா எதனா பேசினா அம்மா இதை கேட்டுட்டு போகணும். அதை விட்டுட்டு கூட பேசினா அம்மா வா எதை உடச்சிடும் பாத்துக்க. என்னக்கா ரியல் கட்டி இவ்வளோ தெளிவாக கேட்குறோம்? டேய் இவ குழந்தைடா. அவன் நம்ம பேசுறதை எதை வச்சு கேட்டுட்டு இருக்கா. நீ அது ஒரு பெரிய விஷயம் பார்த்துட்டு இருக்கா. ஏய் என்னடி அப்புறம் மாமா போய் அத்திக்கிட்ட பேசக்கூடாதா? 2 பேரும் ஒரே வீட்டில் தானே இருக்காங்க. பேசலாம் தப்பு கிடையாது. ஓய் பாரு இன்னும் எது கேள்வி கேட்டுட்டு இருக்கா? ஓடி என்னக்கா என்ன பண்ணவள? ஒண்ணுடா இவளுக்கு பூரி பிடிக்கும்னு ஒரு 4 பூரி வச்சு கட்டி கொடுத்தாங்க. சரி பூரி நான் நல்லா சாப்பிடுவாளேன்னு. ஆனா இவ என்ன பண்ண தெரியுமா?
அஸ்வந்தனு அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஆமா. அவன் கூட உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிடணும் மேடம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அக்கா ஷேர் பண்ணி தானே சாப்பிட்டா அது நல்ல பழக்கம் தானே, இதுக்கே நீ கோவப்பட்டேன். டேய் ஷேர் பண்ணி மட்டும் சாப்பிட்டா நான் ஏன் கோவப்பட போறேன்? அவ ஷேரிங் மட்டும் இல்ல மேடம் ஒரு படி மேல போய் பூரிய பிச்சி தான் கையால எடுத்து அந்த பையனுக்கு ஊட்டி விட்டாங்களாமா. இத டீச்சர்ஸ் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஊட்டியா? என்னக்கா என்ன நடக்குதுங்க? இதுதான்டா இவள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நான் கேக்குறேன். அதுக்கு இவங்க என்ன தெரியுமா பதில் சொன்னா? என்னக்கா என்ன சொன்னா? இந்த பக்கத்துல தானே இருக்கா, அவகிட்டே கேளு அவ என்ன பதில் சொன்னா. ஏண்டி அன்னைக்கு நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொன்னா அது மாமா கிட்ட சொல்லு. பிரியா குட்டி என்னம்மா என்ன சொன்னீங்க அன்னைக்கு அம்மா கிட்ட? ஐயோ ரியா குட்டி அம்மா அப்பா கூட்டி விடுறாங்கன்னா அம்மாக்கு அப்பாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால ஊட்டி விடுறாங்க. நீ உன் பாய் ஃப்ரெண்டுக்கு ஊட்டிலாம் விடக்கூடாது, தப்பு. நீ ஷேர் பண்ணலாம், அது குட் ஹாபிட். ஆனா ஊட்டி விடலாம் விடக்கூடாது, சரியா? முளைச்சு 3 நாள் விடல என்ன மாதிரி கேள்வி கேட்கற பாத்தியா? அக்கா ரியா குட்டி இவ்வளவு புத்திசாலித்தனமா கேள்வி கேட்கறாங்க நினைச்சு சந்தோஷப்படுறேன். அவ ரொம்ப புத்திசாலி. இரு நான் அவளுக்கு பதில் சொல்றேன். ரியா குட்டி எனக்கும் சஞ்சனாத்துக்கும் கல்யாணம் ஆகலாம், ஆனா நானும் சஞ்சனாத்தையும் ஒரே வீட்டுல இருக்கோம்ல, அதனால நாங்க பேசலாம், தப்பு கிடையாது, சரியா? ஆமா தங்கம் நம்ம ஒரே வீட்டுல இருக்கோம்ல, சோ அப்ப நம்ம எல்லாரும் ரிலேஷன்ஸ்ல அதனால பேசிக்கலாம் விளையாடிக்கலாம், என்ன பிரச்சனையும் இல்லை. மேடம் இந்த வீட்டோட சீஃப் மினிஸ்டர், இவங்களுக்கு கரெக்டான கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும், கொடுத்துட்டு தான் நம்ம போய் அந்த வேலையை பார்க்கணும். ஏண்டி சோப்பா எடுத்து நீங்க பரப்பி வச்சிட்டு இருக்கா, எடுத்துட்டு போய் உள்ள பெட்ரூம்ல வச்சு விளையாடு போ, எழுந்து போ. அக்கா லித்து குட்டி கூட விளையாடணும், ஏன் அவகிட்ட கூட விளையாட விட மாட்டீங்களா? என்ன கவி என்ன பேசிட்டு இருக்கா? இந்த குடும்பமே நமக்கு ஆகாதுன்னும் போது அந்த குட்டி பிசாசு மட்டும் நான் ஏத்துப்பேனா? குழந்தைக்கா குழந்தை போய் பிசாசம் ஆகுதுன்னு அப்படிலாம் சொல்லாதக்கா. என்னடா பேசுறான்? குழந்தை ஏய் இந்த குடும்பத்துல யாரையும் நமக்கு ஆகாது, அது குழந்தையா இருந்தாலும் சரி. அது மட்டும் இல்ல அந்த குட்டி பிசாசு பிறக்காதுன்னு நினைச்சேன், ஆனா இந்த வீட்டுக்கு அடுத்த வயசை வந்து பிறந்திருக்கும். நல்ல வேலை பையனா பிறக்காம பொண்ணா பிறந்துருச்சு. அப்பவும் ஏன் குழந்தைக்கு போட்டியா வந்து பிறந்திருக்கு. இந்த வீட்டோட வாரிசுனா அது இந்த ரியா குட்டியும் இனி என் வயத்துல வளர போற குழந்தைய மட்டுமா தான் இருக்கும். இந்த குட்டி பிசாசு இவங்க யாருமே இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடாது. இந்த வீட்டோட அடுத்த வருஷம் வந்து பிறந்திருக்கேன்னு ஒரு நாள் நான் வயிற்று பண்ணிட்டு இருக்கேன். குழந்தையாம குழந்தை வாய முடுறான். அக்கா என்ன பேசிட்டு இருக்கான்? இவங்கெல்லாம் பண்ண தப்புக்கு அந்த குழந்தை என்னக்கா பண்ணும்? இங்க பாரு நீ குழந்தையெல்லாம் வச்சு பேசுறது எனக்கு ரொம்ப கரெக்டா படலக்கா, இப்படிலாம் பேசாதான். லித்துக்குட்டியும் நம்ம ரியா குட்டி மாதிரி தானே? கவின் வாய முடு, என்ன பேசிட்டு இருக்கேன் நீ? ரியாவோட சேர்த்து அந்த குட்டி பிசாசு சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு நானே அது பிறந்துருச்சுன்னு நினைச்சு எத்தனையோ நாள் வேதனையில இருக்கேன். என்ன பண்ணு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த வீட்டோட வாரிசுனா அது ஏன் வயிற்றுல பிறந்து வளர்ந்த குழந்தைய மட்டும்தான் இருக்கணும். அவங்க மட்டும்தான் இந்த வீட்டோட வாரிசா இருக்கணும், இருக்க முடியும். அதுக்குலக்கா நான் என்ன சொல்றேன்னா, கவின் நீ சின்ன பையன், உனக்கு எல்லாம் தெரியாது. நீ குழந்தைனதும் மனசு இறங்கிறேன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் மனசு இறங்காத, யோசிச்சு பாரு. நம்ம குடும்பத்துக்கு நடந்த விஷயத்த கண்ணு முன்னாடி ஓட்டி பாரு, அப்ப குழந்தைன்னு கூட நீ நினைக்க மாட்டேன். அக்கா சரி நீ சஞ்சனா கிட்ட பேச சொன்னால நான் போய் சஞ்சுவை பார்த்து பேசுறேன். நீ அந்த பக்கம் அத்தையை வர விடாம பார்த்துக்கா, நான் போறேன். சரிடா நீ போய் பேச, அந்த பக்கம் அந்த பொம்பளைய வர விடாம நான் பார்த்துக்கிறேன். சரிக்கா. இதான் நடந்தது. இதனால தான் நான் வாங்கி கொடுத்த சாரி அவன் வாங்க மாட்டேன்னு சொன்னான். அதான் உனக்கு ஃபோன் பண்ணி உன்னை வர சொல்லி நீ வாங்கி கொடுத்த மாதிரி கொடுன்னு சொல்லி சொன்னேன். நேற்று நான் அவகிட்ட கொடுக்கும்போது இந்த சாரி செய்யுதுன்னு அவள் என்னன்னு கூட பார்க்கல. அப்போ நான் என்ன வாங்கியிருக்கேன்னு அவள் கண்டிப்பாக அவளுக்கு தெரியாது. அதை உன் கையால் கொடுத்தா என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்துருக்கான்னு கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு வாங்கிப்பான். அதனால தான் உன்னை வர வச்சு சாரியை கொடுக்க வச்சேன். என்ன இப்போ சொல்லிட்டேன், போதுமா? என்ன போதுமா? ஏன் சார் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணு புரியல. அவளை பொண்ணு நினைச்சீங்களா இல்ல வேற ஏதாவது நினைச்சீங்களா? இப்படி இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண முடியுது சார் உங்களால? அசால்ட்டா சொல்ல வேண்டியது சொல்லிட்டு இதுதான் நடந்ததுன்னு என்கிட்ட கூட சொல்றீங்க. என்ன சார் அவளுக்காக கேட்க யாருமே இல்லை நினைச்சிட்டீங்களா? இங்க பாருங்க, அவளுக்காக கேட்க யாரும் இல்லைன்னா அப்படிதான் மனக்கணக்கு போட்டாதீங்க. எப்பவுமே அவளுக்காக கேட்க நான் இருக்கேன். நான் கூட ஏதோ உங்ககிட்ட சாரி வாங்கக்கூடாது அப்படின்னு அவ சொல்லியிருப்பா, அதனால நீங்க என்ன வச்சு கொடுக்குறீங்கன்னு நினைச்சு நான் தப்பா கணக்கு போட்டுட்டேன். ஆனா என்னடானா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இவ்வளவு அசால்ட்டா கூலா சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொன்னது உனக்கு புரியுதா இல்லையா? என்ன புரியணும்? இல்ல என்ன புரியணும்? என் ஃப்ரெண்டை பார்த்து தகுதி இல்லையான்னு கேட்டிருக்கீங்க, கொஞ்சம் சிரிச்சு பேசினா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன இது வார்த்தை? எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி என்ன உங்க ஒய்ஃபை மகாராணியும் அவங்களோட சாரியை தொட்டா இல்ல அவங்க சாரியை கட்டிட்டா அதுக்கு தகுதி வேணுமா? என் ஒய்ஃப் என்ன பொறுத்த வரைக்கும் மகாராணி தான். அதுக்காக அவன் சாரியை தொட்டாலும் அவன் சாரி எடுத்தாலும் அதுக்கு ஒரு தகுதி வேணும்னு நினைக்கிறான் நான் கிடையாது. உனக்கு என்ன நான் சொல்ல வருது புரியலன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, அவளோட சாரியை கட்டினதும் ராதா என் கண்ணுக்கு ரோகிணி மாதிரி தெரிஞ்சான். அப்படி ரோகிணி மாதிரி தெரிய போய் தானே
அவகிட்ட நான் நெருங்கி போனேன். என்னால ராதாவுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் அந்த இடத்துல அவ்வளோ கோவப்பட்டேன். இனிமே அவ ரோஹிணியோட எந்த பொருளையும் தொடக்கூடாதுன்றதுக்காக தான் கோபத்தில் ஏதோ வார்த்தையாக வந்துருச்சு. மற்றபடி எனக்கு ராதா மேலே எந்த கோபமும் கிடையாது. நான் பண்ண தப்பு தான் அவன் மேலே கோபமாக காமிச்சிட்டேன். அதுக்காக நீங்க ராதா வேணாம் பேசலாமா? ஆயிரம் நீங்க ராதாவோட பேசுறது ரொம்ப தப்பு தெரியுமா? நான் தான் சொல்றேன்ல, நான் பேசுறது தப்பு தான். அதுக்காக தான் அவர்கிட்ட பல தடவை மன்னிப்பு கேட்டுட்டேன். ஆனால் என்னை மன்னிக்கிற மாதிரி இல்லை. சரி, அவளுக்கு தான் எப்போ என்னை மன்னிக்கணும்னு தோணுதோ அப்போ மன்னிக்கிட்டான். ஆனால் நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னா சொல்லலாம். அதுக்காக அவள் சாரி இல்லாமல் எப்படி இருப்பான்? என்னை நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்கான். அப்போ அவளுக்கு நான் தானே எல்லாமே செய்யணும். அதனால தான் நான் வந்து சாரி எடுத்து கொடுத்தேன். ஆனால் ராதா ரோஷக்காரின்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல, ரொம்ப ரோஷக்காரி தான் உன் ஃப்ரெண்டு. யாரு ராதா ரோஷக்காரியா? அட நீங்க வேற சார். அவ ரோஷம் சூடு சொரணனு எல்லாத்தையும் பொறுக்கும் போதே விட்டுட்டா சார். அவளுக்கு கோவம் வரக்கூடாது, சூடு சொரண ரோஷன் எதுவுமே வரக்கூடாதுன்னு அவளே அவன் முடிவு பண்ணிட்டா சார். அவள் வாழ்க்கையில் தெரிஞ்சதெல்லாம் அழுகையும் சோகமும் மட்டும்தான். அது மட்டும்தான் அவள் சொத்தாக இருக்கேன். அவள் சித்தி வீட்டில் படாத பாடு பாட்டுட்டா. அங்கேயும் கேட்கக்கூடாத வார்த்தைகள்லாம் நிறைய கேட்டுட்டா. இங்கே வந்தாது கொஞ்சம் நிம்மதியாக இருப்பான்னு பார்த்தா நீங்களும் தேவையில்லாத வார்த்தையை சொல்லி அவளை ரொம்ப நோக்கடிச்சிட்டீங்க சார். அதான் இங்கே இருக்க உரிமையாக ஃபஸ்ட்டு அவளுக்கு இல்லைன்னும் போது நீங்கள் வேறு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் எப்படி சார் நீங்கள் வாங்கி கொடுத்ததை வாங்குவா? அதான் என் ஃப்ரெண்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. எனக்கு நீ சொல்றது நல்லாவே புரியுது. சரி, நான் அன்னைக்கு கோவத்தில் என்ன பேசணும்னு தெரியாமல் பேசிட்டேன். அதுக்காக இப்போ வரைக்கும் நான் வருத்தப்பட்டு தான் இருக்கேன். சரிம்மா, இனிமேல் உன் ஃப்ரெண்டா நான் நோக்க அடிக்கவே மாட்டேன். போதுமா? உன் ஃப்ரெண்டை நான் ரொம்ப நாளாவே பார்த்துக்கிறேன். என்ன சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்க. ஏய், என்ன கேட்கலையா? உன் ஃப்ரெண்டை நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். இப்போ கேட்குதா? இல்ல மறுபடியும் சொல்லுங்க. ஏய், உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுதா? என்ன நான் சொல்றதும் காதல விழல? சார் எனக்காக இன்னொரு வேர்ட் சொல்லுங்க ப்ளீஸ். சொல்லுங்க சார். காசா பணமா? வார்த்தை தானே, சொல்லுங்க. எதுக்கு இவ இது எத்தனை வாட்டி கேட்குறான்? சரி, அவன் சொன்ன மாதிரி காசா பணமா வார்த்தை தானே, சொல்லுவோம். உன் ஃப்ரெண்டை நான் ரொம்பவே நல்லா பார்த்து. என்ன சார் பாதியில ஸ்டாப் பண்ணிட்டீங்க? முழுசா முடிச்சிருக்கலாமே. நீ என்ன அர்த்தத்தில் கேட்டேன்னு இப்போதான் எனக்கு தெளிவாக புரியுது. உன் ஃப்ரெண்டோ அவள் இங்கே இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துப்பேன். புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கணும். சந்தியா சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டு கொண்டேன் கண்களுக்குள் பள்ளி கொண்டேன். ஆயிரம் உண்டு என்னோடு மச்சங்கள், ஆயினும் என்ன நெஞ்சோடு அச்சங்கள். சொட்டு சொட்டு மழைய ரசிக்க விட்டு விட்டு கையில் அடிக்கணும், கண்ணி கொண்டு காதல் ருசிக்க சின்ன சின்ன உடல் இருக்கணும். ஓ கனிந்த மார்பின் இடுக்கல என் கவலைகளை புதைக்கணும், நீ மூச்சு விடும் நெருப்புல என் மோகங்களை பாயாதா. சந்தியா எப்படி இருக்க? நல்லா இருக்கேனா? இந்த சாரி எனக்கு நல்லா இருக்கா? என்னடி கேட்ட? நல்லா இருக்காவா? அது இப்படி நல்லா நம்ம போகும். உன்னை மனசுல நினைச்சுக்கிட்டே தானே இது ராதாக்கு ரொம்ப பிடிக்கும், இது ராதாக்கு நல்லா இருக்கும், இந்த கலர் தான் ராதாக்கு சூட் ஆகணும் பார்த்து பார்த்து எடுத்ததாச்சே. அது எப்படி நல்லா நம்ம போகும்? அது என்னமோ கரெக்டு தான். என்ன நீ மனசுல நினைச்சுக்கிட்டு தான் ஒவ்வொன்று பார்த்து பார்த்து எடுத்திருப்பேன். இருந்தாலும் கட்டிட்டு வரும்போது நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்கணும்ல, அதான் கேட்டேன். சரி சொல்லு, நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கா இல்லையாவா? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் வெச்ச கண்ணு வாங்காம லுக்கு விட்டபடியே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏடி நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்க? உண்மையாவே நல்லா இருக்கேனா? ரிசல்ட் பார்த்துட்டு இருக்கேனா? அதான் அந்த ரிசல்ட்டை தான் கவனிச்சிட்டு இருக்கேன். சார் சார் சொல்லு, என்ன? அது சரி, எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களை கூப்பிட்டது நானு சந்தியா ராதா இல்ல. ராதா கிட்ட என்ன கேக்குறீங்க? நீயா கூப்பிட்டேன்? ராதா கூப்பிட்டாலும் நினைச்சேன். சரி, என்ன என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேணாம். யாருக்கும் இப்ப என்னமோ தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். சரி நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நான் கிளம்பட்டுமா? என்ன, நீ யாருக்கு எதுவும் தேவைப்படல, நான் கிளம்புறேன். நீ அவகிட்ட பேசிட்டு கிளம்பு.
எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஐயோ என்ன சார், நான் கூப்பிட்டதும் டிஸ்டர்ப் ஆயிட்டீங்களோ? கூப்பிடாம இருந்துக்கலாம்னு நினைக்கிறேன். சாரி சார், தெரியாம கூப்பிட்டேன். நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க, நான் கிளம்புறேன். ஓய் என்ன என்ன கிளம், எனக்கு டைம் ஆகுது, நானே கிளம்புறேன். இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது. சரி, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். நீ இவளுக்கு என்ன வேணுமோ பார்த்து கவனிச்சு பத்திரமா அனுப்பிவிடு, நான் கிளம்புறேன். இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது. ஐயோ சார், அப்பவே பசிக்குது டிஃபன் எடுத்து வைங்கன்னு சொன்னீங்களா? இப்போ கிளம்புறேன்னு சொல்றீங்க. வாங்க சார், நீங்க டிஃபன் சாப்பிட்டு கிளம்புங்க. நீ சந்தியா, நீங்க வாடி சாப்பிட வா. இல்லடி, எனக்கு பசி இல்ல. இங்க வேற ஒருத்தர் தான் வேற பசியில இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ண, அந்த பசியை உன்னால மட்டும்தான் தீர்க்க முடியும். அதனால போய் பரிமாறு. என்ன ஏய், நான் உனக்கு கேட்க நீ ஒன்று சொல்லிட்டு இருக்க. என்ன தாண்டி சொல்ற? நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. உனக்கு புரியாது, ஆனா புரிய வேண்டியவங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அதனால மறைக்கிறாரு. என்ன சார், அப்படிதானே? இன்னும் வாய் ஓவர் ஆயிடுச்சு, ஆதிக்கிட்ட சொல்லி தான் அடக்கி வைக்கணும். சொல்றேன். உண்மையை சொன்னா சில பேருக்கு இப்படி கூட கோவம் வருமாமா. வரட்டும் வரட்டும். இன்னும் இங்க இருந்தா நீ இப்படிதான் ஏதாவது பேசிட்டு இருப்பான், நான் கிளம்புறேன். சார், அவ ஏதோ பேசிட்டு போறா. நீங்க வாங்க, வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. இல்ல ராதா, எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலேயும் என்னால இங்க இருக்க முடியாது, நான் கிளம்புறேன். இல்லைங்க, எதுவுமே சாப்பிடலாம், வெறும் வயிற்றுல கிளம்புனா நல்லா இருக்காதுங்க. வெயிட் பண்ணுங்க, அட்லீஸ்ட் காஃபியாவது குடிங்க. அப்போ கொண்டு அந்த காஃபியை நீங்க குடிக்கலாம். நான் காஃபியாவது கொண்டு வரட்டுமா? சரி போ, காஃபி எடுத்துட்டு வா, குடிச்சிட்டு கிளம்புறேன். கொஞ்சம் சீக்கிரம் வா, நான் சீக்கிரமா போகணும், உயிரை வாங்கணும். 2 நிமிஷம் தாங்க, காஃபி தானே, டக்குன்னு போட்டு கொண்டு வந்துடுறேன். சரி. அப்பாடா, இன்னைக்கு ஓரளவுக்கு ரிவைஸ் பண்ணிருக்கோம். நாளைக்கு எப்படியாவது எக்ஸாம நல்லபடியா எழுதணும். இல்ல அண்ணா 2 பேரும் அம்மா சொன்ன மாதிரி என்ன பொழந்து கட்டிடுவாங்க. நான் நல்லபடியா எக்ஸாம் எழுதிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. மேடம் படிச்சுட்டு இருக்கீங்களா? படி படி, படிச்சு நீ என்னத்தை கிளிக்க போகிறேன். இப்போ நான் என்ன நினைக்கிறேனோ அதாண்டி நடக்க போகுது. என் பின்னாடி நீ லோன்னு சுத்தணும்டி, நான் இல்லாமல் உன்னால் வாழவே முடியாதுன்னு உன் வாயால் சொல்ல வைக்கணும். கோவின் கோவின்னு உன்னை பாட்டு படிக்க வைக்கணும்டி. புத்தகத்தையா படிச்சுட்டு இருக்கான் பாரு, இன்னும் கொஞ்சம் நல்லா கோவின் கோவின்னு என் பேரை தாண்டி படிப்பான், படிக்க வைக்கிறேன். இவகிட்ட பேச போனாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடுது. இப்போ இந்த சுற்றிலும் ஆளே இல்லை, பேச மட்டும் இல்லை, இப்போலேருந்து இவ்வளோ என்னை நினைக்க வைக்கணும். அதுக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும். என்ன பண்ண? பண்ணுறேன்டி. ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு சொன்னாரு. சீக்கிரமா போய் ஒரு காஃபி போட்டு கொடுத்துறேன், அவரை ஆஃபீஸ்க்கு அனுப்பி விட்டுறேன். அதுக்கப்புறம் தான் சந்தியா கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக பேசணும். சந்தியாவை பார்த்ததும் நிறைய பேசணும்னு தோணுது. சரி, முதல்ல இவர் ஆஃபீஸ்க்கு அனுப்புவோம், வீட்டுக்குட்டிக்கு சாப்பாடு ஊட்டி விடுவோம். இதெல்லாம் முடிச்சுட்டு சந்தியா கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். அதுக்குள்ள அவர் கிளம்புன்னு சொல்லிடுவாளோ, நம்ம வீட்டை தானே விடக்கூடாது. இவரு ஏன் அங்கே தண்ணி ஊற்றிட்டு இருக்காரு? இவர் பூமி அக்காவோட தம்பி தானே? இவரே அங்கே தண்ணி ஊற்றிட்டு இருக்காரு. பக்கத்துல சஞ்சய் வேற உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. ஆனா இவர் எதுக்கு அங்கே தண்ணி ஊற்றிட்டு இருக்காரு? செஞ்சுச்சலும் இப்போ நீ என்ன பண்ணுவேன்? நான் கூப்பிட்டதும் எழுந்துருச்சு என் பக்கத்தில் வருவேன், இந்த தண்ணியில் கோலை வச்சு நீ ஸ்லிப் ஆவியும். நான் ஒன்று என் கையால் தாங்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ அதெல்லாம் தன்னால நடக்கும். இதை முதல்ல ஆரம்பிச்சு வைக்கலாம். அங்க என்ன நடந்துட்டு இருக்கா? இவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நம்ம அங்க போலாமா? இல்ல யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா? அப்பா, எல்லாத்தையும் ஒரு வழியா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ஓவரா படிச்சோம், மூளை வெளியில வந்து விழுந்துரும். இது கவின் தானே? அம்மா, அவர் இங்க என்ன பண்றாரு? கவின், நீங்க என்ன பண்றீங்க? இல்லை, ஃபோன் வந்துதான், அதான் பேசாமல் இந்த பக்கம் வந்தேன். பார்த்தா மேடம் ரொம்ப சின்சியராக படிச்சுட்டு இருந்தீங்களா. சரி, நம்ம ஃபோன் பேசி மேடம் டிஸ்டர்ப் பண்ண வேணாமே தான் போகலான்னு நினச்சேன். அதுக்குள்ள லைட்டாக இருமல் வந்துருச்சு, அதனால உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரி சஞ்சு. அப்படின்னு என்ன டிஸ்டர்பன்ஸ் சொல்லலாம். நானும் படிச்சு முடிச்சுட்டேன், கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கலாமே நினைச்சேன். ஓவரா படிச்சா மூளை வெளியில வந்து விழுந்துருமோ எனக்கு பயம் வந்துருச்சு. அதான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமே பார்த்தேன். அதுக்குள்ள பார்த்தா நீங்களே வந்திருக்கீங்க. நீங்க ஃபோன் பேசுங்க, நான் உள்ளதான் போறேன். ஊரை படித்தா மூளை வெளியில் வந்துருமோ? நல்ல லாஜிக் தான். ஸோ அப்போ படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படி தானே? ஆமா, பின்ன எவ்வளவுதான் படிக்கிறதாமா? படிச்சுட்டே இருந்தா நாள் முழுக்க படிச்சுட்டே இருக்காம தான் இருக்கேன். அதுல இந்த செமஸ்டர்லாம் வந்தா அப்பப்பா முடியல தெரியுமா?
சரி சரி நீங்க ஃபோன் பேசணும்னு சொன்னீங்களா, பேசுங்க, நான் உள்ள போறேன். ஆ உள்ளதானே, போங்க போங்க. ம் போ சஞ்சு, உள்ள போ. போகிறோம் என்ன மீறி எப்படி நீ உள்ள போறேன்னு பார்த்துக்கலாம். போடி போ. சரிங்க கவின், நான் உள்ள போறேன், நீங்க ஃபோன் பேசுங்க. ம் சரி சஞ்சு, நீ கிளம்பு. இந்த பையனோட பார்வையும் சரிங்களா, சஞ்சு வேறு பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்கான். என்னமோ தப்பா இருக்கேன். இதுக்கு மேலே நம்ம என்ன யோசிக்கப்படாது. போய் என்னன்னு பார்த்துருவோம். பார்த்துட்டு இருக்கீங்க, போங்க. இப்படி குறுக்க நின்றுட்டுனா எப்படி போவோம்மா? கொஞ்சம் நகர் நினைவுங்க, அப்பதானே போக முடியும். அடி என்னங்க நீங்க, அவ்வளோ இடம் அங்கே இருக்கீங்க, தாண்டி போகலாமே. அப்ப நீங்க வழி விட மாட்டீங்க அப்படிதானே? தாண்டியே போறேன். ம் அப்படிதான், போங்க போங்க. ஏய் சஞ்சு, நான் நினைச்சேன் இப்ப என்னமோ தப்பு நடக்க போதுன்னு நினைச்சேன், அதே மாதிரி நடந்துருச்சு. இவன் இதுக்கு தான் பிளான் பண்ணிருக்கான். கீழடாவ மல்லிப்பூவே தங்க வெண்ணிலாவே ஆசை தீரவே இதெல்லாம் முதலாள் இரவு. மோகத்தை விட்டு மனம் எங்கு திரியும், மேகத்தை விட்டு மழை எங்கு விளையும், கொடி போல நான் மடி மீதுதான் விழும்போது காதல் மலரும். உன்னை தோடும் தென்றல் வந்து என்னை தோடுது, உச்சி முதல் பாதம் வரை மெல்லச் சூடுது. சந்தித்தேன் அப்போது, சிந்தித்தேன் இப்போது, சொந்தங்கள் தப்பாது வா. சஞ்சு அண்ணி சொல்லுங்க அண்ணி, நான் என்ன சொல்றதுக்கு இருக்கேன். ஆமா இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்க? என்னண்ணா ஏன் பார்த்துட்டு தானே வந்தீங்க? சஞ்சு தாடிக்கு விழ போனோம், நான் அவளை பிடிச்சேன், அவ்வளோதான். ஆமா அண்ணி, கீழே தண்ணி கொட்டி கிடக்கும், அதை பார்க்காம கால் வச்சிட்டு இருக்கேன், அதான் ஸ்லிப் ஆயிடுச்சு. நல்லவேளை கவின் இருந்ததுனால அவர் பிடிச்சிட்டாரு அண்ணி, அவ்வளோதான் அண்ணி. சஞ்சு உன்னை பொறுத்த வரைக்கும் தண்ணி கீழே கொட்டி கிடந்தது, நீ காலை வச்சு ஸ்லிப் ஆயிட்டான். உன்னை பொறுத்த வரைக்கும் நடந்தது இங்கே அவ்வளோதான். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் இங்கே நடந்ததே வேற. இங்கே தண்ணி எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது? இது என்னங்க கேள்வி? தண்ணி கீழே கொட்டி கிடக்கிறதுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அங்கே தண்ணி எப்படி வந்ததுன்னா எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. போய் சொல்லாம சொல்லுங்க, தண்ணி இங்கே எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது? தெரியாதுன்னு சொல்கிறேன்ல, மறுபடியும் அதையே கேட்டால் என்ன அர்த்தம்? சஞ்சு நான் உள்ள போகிறேன். இல்ல கவின், தண்ணி இங்கே எப்படி வந்ததுன்னு தெரியாதுன்னு போய் சொல்கிறேன். ஏன்னா இங்கே தண்ணியை கொட்டினது நீதான். அண்ணி என்ன நீ சொல்கிறீங்க? ஆமா சஞ்சு, இங்கே தண்ணியை கொட்டி விட்டவரே இவர் தான். இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. என்ன இல்ல பார்வையை நகர்த்தவே முடியல, வச்சு கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுதுல. என்ன நக்கலோ? நக்கல் இல்ல சார், உண்மை நிஜம். நடந்தது என்ன, இப்ப நடந்து கொண்டிருப்பது என்ன, அப்படி. ஆமா சார், எனக்கு ஒரு சின்ன டவுட், கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண முடியுமா? இவன் எப்படி இங்கே ஒரு முத கேட்பான், முடியாதுன்னு சொல்லிடும், இல்லை கண்டிப்பாக நம்மளை வச்சு செய்வான். அது நீங்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது சார், ஏன் இந்த டவுட் உங்ககிட்ட தான் கேட்கணும், உங்ககிட்ட மட்டும்தான் கேட்க முடியும். நீங்க முடியாதுன்னு சொல்லி அப்படியெல்லாம் நழுவ முடியாது, அதுவே இந்த சந்தியா கிட்ட நழுவவே முடியாது. என் டவுட்டை கேட்கிற கிளியர் பண்ணிடுங்க. உங்க அம்மா உங்க ஒய்ஃபோட சாரியை கட்டினதுனாலதான் ராதா எனக்கு உங்க ஒய்ஃப் மாதிரி தெரிஞ்சா, அதனாலதான் நான் கிட்ட நெருங்கினேன் என்னென்னமோ அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்ப ராதா உங்க ஒய்ஃபோட சாரி கட்டலையே சார், வேற ஏதோ புது சாரி தான் கட்டியிருக்கா. ஆனா ஏன் உங்க பார்வை கொஞ்சம் கூட இப்படி அப்படி நகரல? என்னங்க சார், கேட்டதுக்கு பதிலே சொல்லாம முடிச்சிட்டு இருக்கீங்க? ஏய் யாரு பார்த்துட்டு இருந்தோம்? ராதா பேசிட்டு இருந்தோம், அதான் பார்த்துட்டு இருந்தோம். நீ எதுவும் தப்பா நினைக்கிறேன்னு நினைக்கிறேன், அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்படி இல்ல, ரொம்ப நேரம் நீங்க ஒண்ணு பேசிட்டு இருக்கோம், பட் உங்க பார்வை என்கிட்ட இப்படி வரலையே. ஆனா ராதா வந்து நின்று அந்த கொஞ்ச நேரம் உங்க பார்வை எங்கேயுமே நகரவே இல்லையே சார். சும்மா போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காதீங்க. நீங்க உங்களை ஏமாத்துறதா நினைச்சு உங்களை நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க. நீங்க ஒன்று சொன்னீங்கல்ல, உங்க ஒய்ஃபோட சாரி கட்டினதான் ராதா எனக்கு உங்க ஒய்ஃப் மாதிரி தெரிஞ்சா, அதனாலதான் நான் கிட்ட நேரம் என்னன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? இது கண்டிப்பா அது இல்லை சார். உங்களுக்கு ராதா ராதாவே தான் தெரிஞ்சிருக்கா. உங்களையும் மீறி நீங்க ராதா கிட்ட போயிட்டீங்க. உங்க மனசு ராதாவை நெருங்கணும்னு சொல்லுது.
ஆனா நீங்க ஏதாவது தடுத்து வச்சிருக்கீங்க. உண்மையை ஒத்துக்கங்க சார். நான் பார்த்தேன், நீ என்ன பண்ணாங்கதான் நான் பார்த்தேன். போய் சொல்லாம சொல்லு. இன்னும் அங்க இன்னும் சத்தமா இருக்கேன். ஏதோ காஃபி தானே கொண்டு வரேன்னு போனா அண்ணன் என்னாச்சு? என்ன சார், அங்க ஏதோ ப்ராப்ளம் மாதிரி இருக்கு. ராதா என்னமோ சொல்லிட்டு இருக்காளே, என்ன சார் அங்க? அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். அங்க இன்னும் பிரச்சனை நினைக்கிறேன். சரி நீங்க இரு, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். இல்ல இல்ல, நானும் வரேன். அங்க என்னமோ ராதாக்கு தான் ப்ராப்ளமான்னு தோணுது. நானும் வரேன். ஏய், இதெல்லாம் உனக்கே ஓவராலும் உன் ஃப்ரெண்டுன்றதால ரொம்ப ஓவரா பண்ணாத. எங்க வீட்டில் அவளுக்கு என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேற என்னமோ நினைக்கிறேன். எனக்கு என்னமோ ராதாக்கு தான் ப்ராப்ளமா தெரியுது. சரி எதுவாக நானும் வரேன், நானும் வந்து பார்ப்பேன். சொல் பேச்சு கேட்க மாட்டேன். சரி வா.